வணக்கம் மக்களே, வெல்கம் டு K+C தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுட்டு இருக்க நாவல் இந்திரலோகத்து நாட்டிய மயூரி இறுதி பகுதி. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 27. அவன் மந்திரங்களை உச்சாரணம் செய்ய தொடங்கினதும் அருந்ததியோட கால்கள்ல இருந்த சலங்கையிலிருந்து வெளிப்பட்ட பாம்புகள் கொத்த தயாராகிருச்சு. ஆனா அதால வாயை திறக்கவே முடியல. பாம்புகள் வாயை திறக்க பலமுறை முயற்சி செஞ்சோம், அதுக்கு பலனே இல்லாம போயிருச்சு. மந்திரவாதி மார்த்தாண்டன் கண்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சது. அதே போல நாட்டிய நிகழ்ச்சியும் தொய்வே இல்லாம நடந்துகிட்டே இருந்துச்சு. பின்னணி வாசிக்கிறவங்க தங்களை மறந்து சிறந்த முறையில வாத்தியங்களை இயக்கிக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சியோட அந்த நாட்டிய நிகழ்ச்சிய அவங்கள மறந்து ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீதிபதிகள் எல்லாருமே அருந்ததிக்கு ஒரே மாதிரியா 10 மதிப்பெண்களையும் போட்டாங்க. எல்லா நீதிபதிகளும் ஒரே மாதிரி 10 மதிப்பெண் தராங்கன்னா அது நிச்சயம் முதல் தரமான நாட்டியமா தான் இருக்கணும். அப்படிதான் அந்த நாட்டியமும் இருந்துச்சு. அடுத்தபடியா சதாசிவன் நாயரோட சகோதரி பொண்ணு மேடை ஏறினா. மக்கள் அந்த அளவுக்கு அந்த நாட்டியத்தை ரசிக்கவே இல்லை. சதாசிவன் நாயர் இதை கவனிச்சாரு. சங்கடத்திலையும் ஆழ்ந்தாரு. கொட்டகையில் இருந்தவர் வெளியே வந்துட்டாரு. அதை பார்த்த மார்த்தாண்டன் கொஞ்சம் வேதனை அடைஞ்சிட்டான். மார்த்தாண்டன் ஏவி விட்ட பாம்புகள் வேலை செய்யாததுக்கு வேதனைப்படாம அவனால வேற என்ன செய்ய முடியும்? மார்த்தாண்டனுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. படு வேகமா தன்னோட இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்தான். எப்படியும் தேவயானிய பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு அவன் முடிவும் பண்ணியிருந்தான். அன்னைக்கு இரவு சரியா 12 மணிக்கு மேல மார்த்தாண்டன் அந்த கோவிலுக்கு வந்தான். படிகளை கடந்து கோவிலோட இடது பக்கம் திரும்பினான். அந்த கோவிலுக்கு இந்த மந்திரவாதி அப்பதான் முதல் தடவையா வந்திருக்கிறான். கோவில் இருந்த எல்லா சிலைகளையும் அவன் நல்லாவே கவனிச்சான். ஆகாயத்துல பூர்ணச்சந்திரனுடைய பிரகாசம் நல்லாவே இருந்துச்சு. அதனால அங்கிருந்த சிலைகளை அவனால நல்லாவே பார்க்க முடிஞ்சது. காலியான இடத்த பார்த்ததும் இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சது அவனுடைய புத்தி. ஒரு பக்கம் 7, இன்னொரு பக்கம் 6. சந்தேகம் எழுறது இயல்பு தானே, குறையறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு அவனையும் அறியாம அவனுடைய வாய் முணுமுணுக்க ஆரம்பிச்சது. அவன் மனசுல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெளிவா புரிஞ்சுது. நாளைக்கு பகல் நேரத்துல இங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சபடி மந்திரவாதி மார்த்தாண்டன் அங்கிருந்து கிளம்பினா. அதே சமயத்துல பக்கத்திலே இருந்த பால மரத்துல விழிச்சபடி இருந்த ஒரு வௌவால் மார்த்தாண்டனுடைய ஒவ்வொரு அசைவையும் நல்லாவே கவனிச்சுட்டு இருந்தது. மார்த்தாண்டன் அங்கிருந்து புறப்பட்டு போன பிறகு அந்த வௌவால் அங்கிருந்து வேகமா புறப்பட்டு தேவயானோட படுக்கை அறை இருந்த ஜன்னல் பக்கம் வந்துச்சு. ஜன்னல் பக்கம் வந்ததும் கொஞ்சம் வேகமா படபடுக்க ஆரம்பிச்சது. அந்த சத்தம் கேட்டு தேவயானி உடனே எழுந்தா. பக்கத்துல பாலச்சந்திரன் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தான். ஜன்னல் கிட்ட வந்தவ ஒரே ஒரு கதவு மட்டும் திறந்தா. வௌவாலோட கண்களை பார்த்ததுமே என்ன மந்தாகினி, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா. நீ வெளியே வா, நிறைய விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த வௌவால். தேவயானி வெளியே வரவும் அவகிட்ட வௌவாலா இருந்த மந்தாகினி நடந்த எல்லாத்தையும் சொன்னா. இதை கேட்டுட்டு தேவயானி ரொம்பவே சங்கடத்துல ஆழ்ந்து போனா. மறுபடியும் தனக்கு ஏதாவது ஆபத்து நேருமோ அப்படின்ற பயம் அவளுக்குள்ள எழ ஆரம்பிச்சது. இதுக்கு என்ன வழி அப்படின்னு தேவயானி மந்தாகினி கிட்ட கேட்டா. நான் யோசனை செஞ்சு பார்த்தேன், எனக்கு எந்த வழியுமே புலப்படவே இல்லை அப்படின்னு சொன்னா மந்தாகினி. எதுவுமே செய்யலன்னா எனக்கு என்ன நிலை வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உருவமே இல்லாத நிலை எனக்கு வந்து சேரும். அதோட அப்படியே வாழ வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னா தேவயானி. இதெல்லாம் சொல்லும் போது அவன் மனசுல பாலச்சந்திரன் தான் நிறைஞ்சிருந்தான். நான் கூட இல்லைன்னா பாலச்சந்திரன் என்ன ஆவாருன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, என் நிலையை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கே சங்கடமா இருக்கு. நான் அவரை உயிருக்கு உயிரை நேசிச்சேன். இந்த வாழ்க்கை எனக்கே கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இது நிலையா இருக்காது போல இருக்கே. கிட்டத்தட்ட தேவயானி மந்தாகினி கிட்ட புலம்பவே ஆரம்பிச்சுட்டா. அவசரப்படாத, ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு ஆறுதல் சொன்னா மந்தாகினி. வேணும்னா ஒரு காரியம் செய்யலாம். இன்னைக்கு துர்காஷ்டமி, 3வது ஜாமத்துல தேவி நிச்சயம் குளத்துல குளிக்கிறதுக்காக வருவா. அப்ப நீ தேவியை சந்திச்சு உன்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லு, ஏதாவது வழி பிறக்கலாம் அப்படின்னு மந்தாகினி மெதுவான குரல்ல சொன்னா. சரி மந்தாகினி, நீ சொல்றபடியே செய்யறேன் அப்படின்னு தேவயானி சொல்லவும் வௌவால் உருவத்துல இருந்த மந்தாகினி அங்கிருந்து பறந்து மறைஞ்சும் போனா. 3வது ஜாமம் ஆரம்பமானதுக்கான அறிகுறியா பட்சிகள் எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சது. மற்றபடி எங்கேயும் நிசப்தம் மட்டும்தான் இருந்துச்சு. கதவை திறந்துகிட்டு வேகமா வெளியே வந்த தேவயானி குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. குளத்தோட மேற்பரப்பு தாமரையாலையும் ஆம்பலாலையும் மூடி இருந்தது. தாமரை பூக்கள்லாம் நாட்டியம் ஆடுற மாதிரியே தெரிஞ்சது. தேவயானி குளத்துக்கு பக்கத்திலே இருந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒதுங்கி நின்றுகிட்டா. அந்த நேரத்துல கண்கள் கூசக்கூடிய அளவுக்கு பிரகாசத்தோட தேவி தன்னுடைய பரிவாரத்தோட இறங்கி வரதையும் தேவயானி பார்த்தா. குளக்கரை கிட்ட வந்ததும் தேவயானி பார்த்தா. தேவயானி, அங்கேயே நிக்கிற, வா, என் பக்கத்துல வா அப்படின்னு அன்பான குரல்ல தேவி அவளை அழைச்சா. அவ மெதுவா நடந்து வந்து தேவிக்கு முன்னாடி நின்னா.
எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் அதுக்கு ஒரு வழி செய்யறேன். உனக்கு நான் எப்பவுமே துணையா தான் இருப்பேன். ஆனா நீ இப்ப நினைக்கிற பத்தியா, அப்படி மட்டும் இல்ல, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தேவியானோட தலையில கைய வச்சு தேவி ஆசீர்வாதமும் பண்ணா. பெருமூச்சு விட்டபடியே தேவியானி வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. அன்னைக்கு இரவு முழுசும் அவளால் மேற்கொண்டு தூங்கவே முடியல. தேவி சொன்னதோடைய அர்த்தம் என்னவா இருக்கும்? இந்த யோசனை அவருடைய மண்டையை போட்டு குடைய ஆரம்பிச்சது. மறுநாள் வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க ஊருக்கு கிளம்பினாங்க. அருந்ததிக்கு அங்கிருந்து போக மனசே இல்ல. தேவயானியை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு இங்கிருந்து போகவே மனசே வரல. நாளே நாள் தான் வேகமா கடந்து போயிருச்சு. விக்ரமனும் அவனுடைய கூட்டாளிகளும் அவங்க எடுத்துக்கிட்ட வேலையை ரொம்ப கவனமா செஞ்சு முடிச்சாங்க. ஒரு வழியா 7 நாட்களா செஞ்சுக்கிட்டு இருந்த கந்தர்வ பூஜை நல்லபடியா முடிஞ்சது. 7வது நாளும் கந்தர்வன் கோவிலுக்கு வந்து சேர்ந்தான். கோவிலுக்கு முன்னாடி இருந்த கன்னிப்பெண்ணோட கூடினா. தொடர்ந்து நடக்க வேண்டியது எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சது. இந்த நேரத்துல ஒரு விசித்திரமான காட்சியை விக்ரமனும் கல்யாணியும் பார்த்தாங்க. தலையில கிரீடம், உடல் நிறைய ஆபரணம், இடையில பட்டு பீதாம்பரம், இது எல்லாத்தையும் தரிச்சுக்கிட்டு தான் கந்தர்வன் கடைசி நாள் வந்தான். இந்த காட்சிகள் விக்ரமன் கண்ணுக்கு ஒரு சில வினாடிகள் தான் தெரிஞ்சது. அதன் பிறகு ஒரு சாதாரண மனிதன மாதிரி கந்தர்வன் மாறிட்டான். ஆனா உருவம் மட்டும் மாறவே இல்லை. அந்த உருவம் அப்சரஸ் கோயில் முன்னாடி போய் நின்னுச்சு. பிறகு அங்க கொட்டப்பட்டிருந்த கற்குவேலுக்குள்ள நுழைஞ்சு மறைஞ்சும் போச்சு. இதை பார்த்ததும் போதும் போதும், இதுவே போதும், நாம ஜெயிச்சிட்டோம், இனி எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொன்னான் விக்ரம. கல்யாணி அழைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பினா. மறுநாள் காலையில விக்ரம நம்பூதிரி பவத்ராதன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையும் பவத்ராதன் கிட்ட தெரியப்படுத்தினா. பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு பவத்ராதனும் அவங்க அடைஞ்ச வெற்றியை உறுதிப்படுத்தினாரு. இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி அந்த பெண் மட்டும் அப்சரஸா இருந்தா அந்த கந்தர்வனை அவளை பார்த்துக்குவான். அவன் மட்டும் கந்தர்வன் கையில கிடைச்சிட்டானா அதன் பிறகு அவளோட சக்தி பூராவும் போய் அவ ஒரு சாதாரண பெண்ணா மாறிடுவா. அது எப்படி? விக்ரமன் கேட்டான். இப்போ அவ இருக்கிறது அவளுடைய சொந்த சரீரம் இல்ல, அது வேறொருத்தருக்கு சொந்தமான உடல். இந்த பேச்சு விக்ரமனுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அப்படின்னா அது யாருடையதா இருக்கும்? அது எனக்கு தெரியல. அவ சாதாரணமான மனித உடம்புல தான் இருக்கா. ஆனாலும் அவகிட்ட நிறையவே சக்தி இருக்கு. அன்னைக்கு கூட அக்னி ஹோமத்துல அவ எப்படி தோன்றினானே எனக்கு தெரியல. என்னுடைய மாந்திரிக சக்தி அவளை கொல்ல முடியாம போனதுக்கு காரணமே அவகிட்ட இருந்த அமானுஷ்யமான சக்தி தான். இனி நாம என்ன செய்ய போறோம்? விக்ரம பவத்ராதன் கிட்ட கேட்டாரு. நாம எதுவுமே செய்ய தேவையில்லை. அடுத்த பௌர்ணமி நாள்ல கந்தர்வன் அவளை தேடி வருவான். அன்னைக்கு அவன்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாத ஒரு நிலை உருவாகும் அப்படின்னு சொன்னதும் அதை கேட்டு சந்தோஷப்பட்ட விக்ரம நம்பூதிரி பவத்ராதன் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து புறப்பட்டான். நேரா அவன் வந்து சேர்ந்த இடம் ஜானட் கிட்ட தான். அவகிட்ட இருந்து 5000 ரூபாவை வாங்கிக்கிட்டான். மறுநாள் காலையில பாலச்சந்திரன் கோவிலுக்கு வந்து வழக்கமான பூஜைகளை முடிச்சிட்ட பிறகு கோவிலுக்கு வந்திருந்த மக்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு கோவில் மூடுற வேலையில யாரோ வர சத்தம் கேட்கவும் பாலச்சந்திரன் திரும்பி பார்த்தான். அங்க ஒரு அழகான பெண்ணும் அவ கூட ஒரு நடுத்தர வயதான பெண்ணும் இருந்தாங்க. அந்த இளம்பெண்ணுடைய கால் முடமாகி இருக்க அவ தடுமாறிட்டு தான் நடந்து வந்தா. பாலச்சந்திரன் அவங்கள பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த இளம்பெண்ணை கூட்டிட்டு வந்த நடுத்தர வயது பெண்ணுடைய பார்வை முழுக்க பாலச்சந்திரன் மேலே தான் பதிஞ்சிருந்தது. அத்தியாயம் 28. அந்த இளம்பெண் கீழே விழாம இருக்கிறதுக்காக அந்த நடுத்தர வயது பெண் அவளை தாங்கி பிடிச்சு கூட்டிட்டு வந்தா. பாலச்சந்திரனுடைய பார்வை இப்போ அந்த இளம்பெண்ணுடைய பக்கம் திரும்பிச்சு. அந்த பெண்ணும் பாலாவை உத்து பார்த்தா. அந்த பெண் கிராமத்துக்கே உரிய கட்டான உடலோடையும் அழகான கண்களோடையும் கூடிய முகத்தோடவும் இருந்தா. முகத்துல இருந்த வசீகரம் எல்லாரையும் இருக்கிற வண்ணம் இருந்துச்சு. சொல்ல போனா அந்த பெண் மிகவும் அமானுஷ்யமான அழகோட தான் இருந்தா. 2 பேருமே கோவிலோட இடது பக்கம் ஒதுங்கி நிற்கவும் பாலச்சந்திரன் அவனுக்கு பிரசாதத்தை கொடுத்தாரு. அப்பெண்ணுடைய முகத்துல ஒரு நன்றி உணர்ச்சி தெரிஞ்சது. பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு 2 பேரும் கோவிலுக்கு வெளியே இருந்த பால மரத்துக்கு அடியில வந்து உட்கார்ந்தாங்க. பாலா கோவில் நடைய சாத்தின பிறகு அவங்க கிட்ட வந்து நின்னாரு. இது வரைக்கும் நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே, எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்க அந்த நடுத்தர வயது பெண் தான் பதில் சொன்னா. நாங்க ஆத்தோடைய மறுபக்கம் இருக்கோம். எங்க வீட்டோட பெயர் மேலக்காவல் இல்லம் அப்படின்னு சொல்லவும், ஓஹோ அப்படியா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருந்தான். அந்த இளம்பெண், என் பேரு சௌமினி, சுருக்கமா என்ன சௌமின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு அவ பேச ஆரம்பிச்சா. கோவில் வரைக்கும் ரொம்ப சிரமத்தோட வந்திருக்கீங்க, என்ன காரணம்? ஏதாவது கஷ்டமா? பாலா விசாரிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப சௌமி கொஞ்சம் விளக்கமாவே பதில் சொல்ல ஆரம்பிச்சா. இந்த கோவில் கோலாகலமா திறக்கப்பட்டதையும் இந்த கோவிலுக்கு சொந்தக்காரர் பெயர் பாலச்சந்திரன் அப்படின்றதையும் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சங்கீதம் நல்லாவே தெரியுன்றதை நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு சங்கீதம் தெரியும்னு உங்ககிட்ட யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாரு பாலா. என் மாமா சொன்னாரு, அவர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காரு. நீங்க காலேஜில் படிக்கும் போதே போட்டோ எடுக்கும் கலையில ஈடுபட்டு இருந்தீங்களாமே அப்படின்னு கேட்டா சௌமி.
இதெல்லாம் இந்த பெண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாலா மனசுக்குள்ள முணுமுணுக்க ஆரம்பிச்சாரு. பிறகு வாய் விட்டு, ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கும் போது நல்லா பாடிக்கிட்டு இருந்தேன், கச்சேரியும் செஞ்சேன். இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இப்போ போட்டோ பிடிக்கிற வேலை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சங்கீதத்தெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாரு பாலா. அடுத்தபடியா சௌமியோட காலை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாரு. சின்ன வயசுலயே ஒரு கால் விளங்காம போயிருச்சு, எவ்வளவோ வைத்தியம் பார்த்தோம், அதை சரிப்படுத்தவே முடியல. இந்த பதில சொன்னது அந்த நடுத்தர வயது பெண். அவ பேர் மாதவி, சௌமி கூட வந்தவ. அவ சௌமியோட வீட்டு வேலைக்காரி. மாதவி அம்மா தான் என்னோட நிழல் அப்படின்னு சொன்னா சௌமி. இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு புன்னகையும் செஞ்சா. அந்த சிரிப்பு அவருடைய அழக மேலும் மெருகேற்ற ஆரம்பிச்சது. ரொம்ப தூரத்துல வந்திருக்கீங்க, திரும்பி போகணும்னா ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதா இருக்கும்ல அப்படின்னு பாலா பரிதாபப்பட்டாரு. பரவாயில்ல, கொஞ்ச தூரம் தான், நடந்து பழகிட்டேன், இடையில கால் வலிச்சா கிடைக்கிற இடத்துல இலைப்பாற வேண்டியதுதான். அதுவும் இல்லாம வெளி உலகத்தை சுத்தி பார்க்கறதுனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா சௌமி. என்ன செய்யறது, எல்லாம் கடவுள் செயல் அப்படின்னு பாலா பரிதாபப்பட்டாரு. பாலாவை பார்த்தபடி சௌமி மாதவி கிட்ட கேட்டா, போகலாமா மாதவி? 2 பேரும் பாலமரத்தடியில இருந்து எழுந்து கோவில் முன்பக்கம் வந்து படிக்கட்டில் வழியா மெதுவா இறங்கினாங்க. நடக்க முடிஞ்சதுன்னா அடிக்கடி வருவேன் அப்படின்னு சொன்னா சௌமி. சௌமினி நடக்க முடியாம நடந்து போறதையும் அவளுடைய நிலைமையும் பார்த்து பரிதாபப்பட்ட நின்னாரு பாலா. பாலா வீட்டுக்கு திரும்பி வந்தப்போ அவருடைய மனசுல சௌமியோட முகம் ஆழமா பதிஞ்சிருந்தது. வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் தேவயானி கிட்ட சௌமினியை பத்தி விவரங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு. மேலக்காவல் இடத்தோட சொந்தக்காரரான நீலகண்ட நம்பூதிரியோட ஒரே பொண்ணுதான் இந்த சௌமினி. அளவற்ற சொத்துக்கு ஒரே ஒரு வாரிசு. அளவற்ற சொத்து இருந்தாலும் எவ்வளவுதான் லட்சங்கள் செலவு செஞ்சாலும் அந்த ஊனத்தை மட்டும் நீலகண்ட நம்பூதிரியால சரி பண்ணவே முடியல. 3 நாளைக்கு பிறகு பாலச்சந்திரனுடைய நண்பரின் சகோதரி கல்யாணத்துக்கு படம் எடுக்க போயாகணும், நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வருவேணும் தேவயானி கிட்ட சொன்னாரு பாலா. இந்த சமயத்துல கோவிலுக்கு போய் விளக்க வைக்கணும் அப்படின்றத பத்தி தேவயானி கிட்ட அவர் சொல்ல மறக்கவே இல்லை. தேவயானியும் கோவிலுக்கு போனா. பக்தருடைய கூட்டம் நாளுக்கு நாள் கோவில்ல அதிகமாகிட்டே போக ஆரம்பிச்சது. வந்தவங்க எல்லாருமே வலுக்கட்டாயமா தேவயானி கிட்ட ஏதாவது ஒன்று பேசிட்டு தான் போக ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு தேவயானிய ரொம்பவே பிடிச்சும் போச்சு. அன்னைக்கு கோவில்ல வந்திருக்கவங்கள ஒருத்தவங்க மட்டும் தேவயானியை உத்து பார்த்தபடி இருக்க, தேவயானி அந்த பெண்ணை கிட்ட கூப்பிட்டா. உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா. என் பேரு தாட்சாயினி. நீங்க எங்க குடியிருக்கீங்க, ஆத்துக்கு மறுபக்கமா அப்படின்னு கேட்கவும், இல்ல, நான் ஆற்றுக்கு இந்த பக்கம் தான் இருக்கேன், ஆனா மறுகரையில் இருக்கவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னா தாட்சாயினி. மேலக்காவல் இடத்துல இருக்கக்கூடிய பெண்ணோட கால்கள்லாம் இப்ப எப்படி இருக்குது, ஒரு தடவை அவங்க வந்திருந்தாலுமே நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னா தேவயானி. இப்பெல்லாம் அந்த பொண்ணு படுத்த படுக்கையில தான் கிடக்கிறாளாம், அதிகம் நடக்க முடியலையா. தாட்சாயினி தான் நேர்ல பார்த்ததை சொன்னா. நான் அந்த பெண்ணை பார்க்கணுமே, பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா. அதுக்கு என்ன, ஆத்த கடந்து போனீங்கன்னா அவளை நிச்சயம் பார்க்கலாம். இந்த கரையில இருந்து போறதுக்கு ஒரு தோணி இருக்கு, வாங்கல, நம்ம அதை சவாரி செய்யலாம் அப்படின்னு அவ கூப்பிட்டா. பாலா வந்ததும் போகலாம் அப்படின்னு சொன்னா தேவயானி. அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக அவ வீட்டுக்கு யார் போனாலும் அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமாயிடுவா அப்படின்னு சொன்னா தாட்சாயினி. கொஞ்ச நேரம் யோசிச்ச தேவயானி, நான் இப்ப அங்க போக விரும்புறேன், நீ என் கூட வர முடியுமா அப்படின்னு கேட்கவும், ஓ வரேனே அப்படின்னு சொன்னா தாட்சாயினி. தேவயானி கோவில மூடிட்டு வெளியே வந்தப்போ அதிக இருட்டா இருந்துச்சு. அந்த நேரத்துல எங்கிருந்தும் ஒரு மெல்லிய சப்தம் அவ காதுல வந்து விழுந்துச்சு. அதனால அப்சர சிலை பக்கம் மெதுவா எட்டி பார்த்தா. அப்சர சிலைக்கு மேல ஒரு சொர்ண நாகம் படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இங்க என்ன செய்யற அப்படின்னு தேவயானி தைரியமா அதை கிட்ட கேட்டா. அதுக்கு அந்த பாம்பு பதில் எதுவும் சொல்லாம வேகமா சிலை மேல இருந்து இறங்கி வெளியே வந்துச்சு. அதை போற வழியிலேயே அதுக்கு பின்னாடியே போனா. வெளியே வந்த பாம்பு நேரா கொட்டி வைக்கப்பட்டிருந்த கற்குவேலுக்குள்ள போய் மறைஞ்சிருச்சு. அந்த நேரத்துல தேவயானி முகத்துல ஒரு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது. கோவிலை சுற்றிலும் இருள் நல்லாவே படர்ந்து இருந்துச்சு. பாலச்சந்திரன் வீட்டுக்கு வந்தாருன்னா தான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு, சாரதாட்ட எங்க போனேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரா கோயிலுக்கு தான் வருவாரு. ஒருவேளை நான் இங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் என்னை காணும்னு துடியா துடிச்சு போயிடுவாரு. அதனால அவர்கிட்ட சொல்லிட்டு இன்னொரு நாள் போய்க்கலான்னு முடிவும் பண்ணிட்டு அங்கிருந்து வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா தேவயானி. அப்போ அந்த இருட்டுல இருந்து அவ பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரியான சத்தம் காதல விழவும் அதை பெருசா எடுத்துக்காம மனப்பிரம நினைச்சுக்கிட்டு நடைய வேகமா கட்ட ஆரம்பிச்சா. மறுபடியும் ஒரு குரல் கேட்க ஆரம்பிச்சது. இந்த முறை தேவயானி சட்டுன்னு நின்று திரும்பி பார்த்தா. அந்த நாகம் போய் மறைஞ்ச இடத்துல சுமார் 6 அடி உயரத்துல பிரகாசமான ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. தொடர்ந்து அந்த உருவம் அடி எடுத்து வச்சது. அங்கிருந்தவன் கந்தர்வன்.
நேரா கோவில் பக்கத்துல போய் நின்னா. இது வரைக்கும் இல்லாத ஒரு பயம் இப்போ தேவயானி மனசுல கவ்வி பிடிக்க ஆரம்பிச்சது. மறுபடியும் திரும்பி பார்த்தா சப்தமான அந்த குரல் கேட்டுச்சு. தேவயானி. அவ கண்ணது நின்றுட்டு இருந்த வைசாகன் அப்படின்ற அந்த கந்தர்வன் தேவலோகத்துல இவனை ஒரு தடவை சூரிய ஆடினவன். அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவன். தேவயானி ஓட முயற்சி பண்ணா. ஆனா அவளால ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியல. வைசாகன் தொண்டையில இருந்து ஒரு கிறுகிறுப்பான சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. இதே சமயத்துல வடகிழக்கு மூலையில இருந்த பாலமரம் பயங்கரமா குலுங்க தொடங்குச்சு. கோவிலை சுற்றிலும் ஒரு பயங்கரமான மாற்றமும் உருவாச்சு. இலைகள் உயரத்துல பறக்க தொடங்குச்சு. சூறை காற்றோட வேகமும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. காற்றோட வேகம் அதிகரிக்க அதிகரிக்க கந்தர்வன் தொண்டையிலிருந்து வெளிப்பட்ட அந்த சப்தமும் அதிகரிக்க தொடங்குச்சு. அவன் மெதுவா நடந்து தேவயானி கிட்ட வர ஆரம்பிச்சான். அதே சமயத்துல பாலச்சந்திரன் மோட்டார் சைக்கிள்ல வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னா. வீட்டுல விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா தேவயானி அங்க இல்ல. அதுக்கு பதிலா சாரதா வாசல்ல உட்காந்துட்டு இருந்தா. தேவயானி பத்தி பாலச்சந்திரன் விசாரிக்க ஆரம்பிச்சதும் கோயிலுக்கு போனாங்க, இன்னும் வரல அப்படின்னு தகவலை சொன்னா சாரதா. அந்த தகவலை சொல்லும் போதே அவ குரல்ல ஒரு பயம் தெரிஞ்சுது. ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்னு தனக்குள்ள கேட்டுக்கிட்ட பாலச்சந்திரன், சாரதா ஒருவேளை வந்தானா இங்கே இருக்க சொல்லு, நான் கோயில் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமா கோயிலை நோக்கி போக ஆரம்பிச்சாரு பாலச்சந்திரன். நடக்கல, அதுக்கு பதிலா ஓடவே ஆரம்பிச்சிட்டாரு. கோவிலை சுற்றியும் பயங்கரமான காற்று வீசிக்கிட்டே இருந்துச்சு. கீழே கடந்த இலைகள் எல்லாமே காற்றுல வேகமா பறக்க தொடங்கிருச்சு. வைசாக தேவயானி கிட்டவே நெருங்கி வந்துட்டான். அவ பயத்தால நடுங்கி போயிருந்தா. என்ன செய்யறதுன்னே அவளுக்கு தெரியல. 2 பேருக்கு இடையில வெறும் 10 அடி தூரம் மட்டும்தான். அவளுடைய கண்களை தோன்றின பிரகாசமான ஒளி தேவயானியோட கண்களை கூச வச்சிருச்சு. தேவயானியால அசைய கூட முடியல. அப்படியே செயலற்று போயிட்டா. அத்தியாயம் 29. தேவயானிக்கும் கந்தர்வனுக்கும் இடையில இருந்த இடைவெளி குறைஞ்சுகிட்டே வர ஆரம்பிச்சது. அந்த கந்தர்வன் தொடர்ந்து தேவயானி நோக்கி முன்னேறிக்கிட்டே தான் வந்தான். அவனுடைய ஜொலிக்கும் கண்களை பார்த்துக்கிட்டே இருந்தா தேவயானி. இதனால அவ உடல் முழுசும் பயத்தால நடுங்க ஆரம்பிச்சது. அதே சமயத்துல கோவிலோட மூலஸ்தானத்துல இருந்து புறப்பட்ட ஒரு பிரகாசமான ஒளி அவங்கள நோக்கி வேகமா வந்துச்சு. அவங்களுக்கு இடையில அந்த ஒளி கந்தர்வனுக்கும் தேவயானிக்கும் மையத்துல மையம் கொள்ள ஆரம்பிச்சது. அது வேற எதுவும் இல்ல, தேவியோடைய சூலாயுதம். வைசாக அதை பார்த்து நடுங்கியே போயிட்டான். 2 அடி பின்னால அடி எடுத்தும் வச்சான். அதே சமயம் பயங்கரமா வீசிட்டு இருந்த காற்று, இடியோசை எல்லாமே சட்டுன்னு நின்னு போய் ஒரு நிசப்தம் ஏற்பட ஆரம்பிச்சது. இந்த இடைவெளியை பயன்படுத்திக்கிட்ட தேவயானி கோவிலோட வெளிப்படிக்கட்டுகள்ல வேகமா இறங்கி தான் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டா. அதுவும் பின்னாடி அந்த கந்தர்வன் வரானான்னு திரும்ப திரும்ப பார்த்தபடிதான் வந்துகிட்டே இருந்தா. அப்படி வந்தவ பாலச்சந்திரன் மார்புல வேகமா மோதி நின்னா. ஏன், என்னாச்சு தேவயானி? பாலா பதட்டத்தோட கேட்டான். நேரம் அதிகமாகிருச்சு, எல்லா பக்கமும் இருள் சூழ்ந்துருச்சா, அதான் வேகமா வந்தேன் அப்படின்னு சமாளிச்சா. வைசாகனை பார்த்த விஷயத்த பாலா கிட்ட அவ சொல்லவே இல்லை. காரணம், இதை தெரிஞ்சுக்கிட்டா பாலா ரொம்பவே பயந்து போயிடுவாருன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி வரும்போது சாரதா வீட்டோட முற்றத்துல முன்னையும் நின்றுட்டு இருந்தாலோ அதே இடத்துலதான் நின்றுகிட்டு இருந்தா. தேவயானி முகத்துல ஏதோ ஒரு கலவரம் தெரியவும், ஏன் என்னாச்சு, ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு சாரதா கேட்கவும், நேரம் போனதே தெரியல அப்படின்னு மறுபடியும் சமாளிச்சா தேவயானி. அன்னைக்கு இரவு தேவயானியால நிம்மதியா தூங்கவே முடியல. தன்னை யாரோ பின்னால இருந்து துரத்திட்டு வர மாதிரியே பல கனவுகள் தோன்றவும் ஆரம்பிச்சது. அவன் மறுபடியும் எந்த நேரத்திலையும் வரலாம். அந்த கந்தர்வனுக்கு மறுபடியும் சக்தி கிடைச்சிருச்சு. இது எப்படி சாத்தியமாச்சு? அவனுக்கு சக்தி கிடைச்சிட்டா அவன் என்ன வேணும்னாலும் செய்வான். தேவி கொடுத்த வாக்கின்படியே வைசாக தன்னை நோக்கி வரும்போது தேவியுடைய சூலாயுதம் தன்னை வந்து காத்ததையும் மறுபடியும் அது கருவறைக்குள்ள போய் மறைஞ்சதையும் நினைச்சு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டா. இருந்தாலும் அவ மனசுல பயம் குடிகொள்ள ஆரம்பிச்சிருச்சு. நெற்றியில கிடந்த தலைமுடிய ஒதுக்கி விட்டபடி பாலா அவகிட்ட கேட்டாரு, என்ன தூக்கம் வரலையா? இல்ல பாலா, தூக்கம் வரல, கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா அப்படின்னு தேவியானி கேட்கவும், உடனே பாலா மறுபேச்சு பேசாம எழுந்திருச்சு அந்த அறையோட விளக்கையும் போட்டான். அந்த மாந்திரிக கிரந்தம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா. ஏன் அதை இப்ப கேட்கற? அதை நான் உடனே பார்த்தாகணும். பாலா எழுந்து போய் ஒரு டார்க் ரூம்ல இருந்த அந்த கிரந்த புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. தேவயானி சொன்னா, பாலா அந்த புத்தகத்துல ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டி அந்த அத்தியாயத்தோட தலைப்பை மட்டும் கொஞ்சம் வாசிங்க, நான் எப்ப சொல்றேனோ அப்போ அங்க நிறுத்துங்க அப்படின்னு சொன்னான். அதே போல பாலா அந்த கிரந்தத்தை எடுத்து படிக்கவும் ஆரம்பிச்சாரு. முதல்ல இருந்த வசீகர மந்திரத்தை படிக்கவும், கொஞ்சம் இருங்க, யார எங்கன்னு பாருங்க அப்படின்னு தேவயானி சொல்லவும் அந்த பக்கத்துல இருந்த வரிகளை பாலா ஊன்றி படிக்க ஆரம்பிச்சாரு. தேவயட்சி வசீகரன் மந்திரம் அப்படின்னு ஆரம்பிச்ச பாலா அதோட விளக்கத்தை சொல்லவும் ஆரம்பிச்சாரு. இந்த மந்திரம் கந்தர்வர்களை வசீகப்படுத்துமா,
அவங்கள ஸ்தம்பிச்சு போக வைக்குமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கவும் பாலா பக்கங்களை புரட்டி பார்த்துக்கிட்டே வந்தாரு. படிச்சுக்கிட்டே வந்தவரு திடீர்னு நிறுத்தினாரு. ஆமா, நீ கேட்ட மாதிரி கந்தர்களுடைய ஸ்தம்பன மந்திரம் இங்க இருக்குது பாலா, அதை நீங்க கொஞ்சம் நல்லா படிங்களேன். இதை கேட்டதும் ஆமா, நான் எதுக்கு இது எல்லாத்தையும் படிக்கணும்? என்னோட தொழில் போட்டோ எடுக்கிறது. நான் மந்திரவாதி ஆகணும்னு எப்பவும் நினைச்சதே இல்லையே. ஒரு மந்திரவாதி ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தா அப்ப இந்த மந்திரங்களை படிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இப்ப எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு மறுபடியும் கேட்டாரு. இப்போ இது நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். நம்ம கோவில்ல துஷ்ட சக்திகள் வேகமா தலை தூக்கிக்கிட்டு இருக்கு. அதை விரட்ட இந்த மந்திரங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். தேவயானி இந்த அளவுக்கு மந்திரங்களை படிக்க சொல்லி தன்னை கட்டாயப்படுத்துறதுக்கான உண்மையான காரணம் என்னன்றது பாவம் பாலாவுக்கு தெரியல. இருந்தாலும் தேவயானியோட வேண்டுகோளுக்காக அந்த கிரந்தத்தை படிக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கவும் செஞ்சாரு. அதை சொல்லிட்டு பாலா அந்த புத்தகத்தை பத்திரமா எடுத்துக்கிட்டு போய் டார்க் ரூம்ல பத்திரப்படுத்தியும் வச்சாரு. 2 பேரும் படுக்கையில படுத்தாங்க. அன்னைக்கு இரவு என்னைக்குமே இல்லாத அளவுக்கு தேவயானி பாலாவை ரொம்ப நெருக்கமா அணைச்சபடி படுத்துக்கிட்டு இருந்தா. ஏன்னா அவ மனசுக்குள்ள பயம் பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கந்தர்வன் எல்லா சக்திகளையும் இழந்திருந்தான். மறுபடியும் இப்படி சக்தியோட வந்தான். இந்த கேள்விக்கான பதில் என்னன்றது தேவயானிக்கு சுத்தமா புரியவே இல்லை. தேவியோட சூலாயுதம் மட்டும் சரியான நேரத்துக்கு வராம போயிருந்தா இந்நேரத்துக்கு நிலைமை என்னாகி இருக்கும். இப்படி யோசிச்சபடியே தேவயானி படுத்திருந்தா. அப்படியே தூங்கியும் போனா. விடியற் காலையில பட்சிகள் கூட சத்தம் கேட்கவும் தேவயானி படுக்கை விட்டு எழுந்தா. அப்பவும் பாலச்சந்திரன் தூங்கிக்கிட்ட தான் இருந்தாரு. தேவயானி கட்டுல இருந்து இறங்கி நேர குளத்துக்கு தான் போனா. சாரதா அங்க ஏற்கனவே ரொம்ப சகவாசமா குளிச்சுக்கிட்டு இருந்தா. அவளை பார்த்ததுமே முதல்ல நடந்த எல்லா விஷயத்தையும் அவகிட்ட வரிசைப்படுத்தி சொல்லவும் ஆரம்பிச்சா. இதை கேட்ட சாரதா ரொம்பவே பயந்தும் போயிட்டா. ஆமா, நம்ம அடுத்து என்ன செய்யறது? சாரதா கேட்ட கேள்வி இதுதான். இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்றது மட்டும் புரியுது. ஆனா அது யாருன்றதுதான் தெரியல. உன்னால இதை கண்டுபிடிக்க முடியுமா சாரதா? தேவயானி கேட்டா. நான் முயற்சி பண்ணி பாக்குறேன்னு சாரதாவும் சொன்னான். கந்தர்வன் புறப்படும் நேரத்துல அவன் கோயில சுத்தி சுத்தி தான் வருவான். அதே நேரத்துல அவனுக்கு சக்தி கொடுத்தவனும் அங்க வந்து சேருவாங்க. அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நான் அங்க போறேன் அப்படின்னு சொன்னா சாரதா. காலையில வழக்கம் போல பாலா கோவிலை திறந்து விளக்க ஏற்றினாரு. கூடவே தேவயானி வந்திருந்தா. கந்தர்வன் கோயிலுக்கு முன்னாடி போய் நின்னா. உள்ள இருந்த சிலைய நல்லா கவனிச்சு பார்த்தா. அந்த சிலைக்கு சக்தி இல்லாத மாதிரிதான் அவளுக்கு தெரிஞ்சது. அதே சமயம் முதல் நாள் சாயந்தரம் கந்தர்வன் வந்த திசையை அவ திரும்பி பார்த்தா. அங்கிருந்து தான் அந்த வெளிச்சம் நேத்து வந்துச்சு. அந்த வெளிச்சம் தன்னை நோக்கி வந்ததையும் தான் நகர முடியாதபடி ஒரே இடத்துல இருத்தி வச்சதையும் ஞாபகப்படுத்திக்கிட்டா. அதனால அந்த தென்கிழக்கு திசையை நோக்கி நடக்கவும் செஞ்சா. அங்க கொட்டி கிடந்த கற்குவையில அவ கிளறி பார்த்தா. அந்த குவியலுக்கு இடையில ஒரு கருப்பு நிறக்கல் சாய்ந்து கிடக்கிறதையும் பார்த்தா. அந்த கல்லை உத்து கவனிக்கும் போதுதான் அந்த கல்லுல தெளிவில்லாத ஒரு உருவம் இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சது. அதே சமயத்துல பாலா தேவயானி தேவயானி அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிடவும் அவ அங்கிருந்து வேகமா நகர்ந்து போனா. எங்க போயிட்ட? இங்கதாங்க சுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பாலச்சந்திரன் முன்னாடி போய் நின்னா. ஆனா கற்குவையிலுக்குள்ள இருந்த அந்த கருப்பு கல்லை பத்தி அவங்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா. அதை சொன்னா அவ வாழ்க்கையோட ரகசியம் வெளியே வந்துரும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அந்த உண்மையை மறைக்கவும் செஞ்சா. அவ வந்ததும் பாலா அவகிட்ட பிரசாதத்தை கொடுத்தாரு. அதை தொடர்ந்து பக்தர்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள வரவும் ஆரம்பிச்சாங்க. தேவயானி கோயிலை ஒட்டி இருந்த பாலமரத்துக்கு அடியில போய் உக்காந்தா. தன் கடமையை முடிச்சுட்டு வந்த பாலா சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. அதே சமயம் தேவயானி சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிறதையும் அவர் கவனிச்சாரு. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுமில்ல, அன்னைக்கு பேசுனீங்கல்ல அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகணும். நீ யார பத்தி பேசுற? சௌமிய பத்தி சொல்றியா? ஆமா, நான் அவளை பார்க்கல, இருந்தாலும் அவன் என் மனசுல ஆழமா பதிஞ்சிட்டா. இந்த வார்த்தையில தேவயானி சொல்லதும் பாலா புன்னகைச்சாரு. பிறகு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பினாங்க. அன்னைக்கு இரவு நடுநிசையில சாரதா எழுந்து தேவயானி சொன்னது போலவே அந்த கோவிலுக்கு போனா. கோவிலுக்கு பக்கத்துல போகும்போதே யாரோ இருட்டுல பேசிக்கிற மாதிரியான சப்தம் அவருடைய காதுல விழ ஆரம்பிச்சது. லேசான வெளிச்சத்துல அவ பவத்ரதனையும் விக்ரம நம்பூதிரியையும் கவனிச்சா. அவங்க 2 பேருமே யட்சி சிலைகளுக்கு பக்கத்துலதான் நின்றுட்டு இருந்தாங்க. இங்க இருந்த சிலை தான் காணாம போச்சு அப்படின்னு சொன்னாரு பவத்ரதன். அதை சொல்லிட்டு அங்க இருந்த யட்சி சிலைகளை நிதானமா ஆராய்ச்சியும் செய்ய ஆரம்பிச்சாரு. காணாம போன சிலையும் இங்க இருக்க சிலைகள் மாதிரிதான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. ஆனா அதை யாரும் இங்க இருந்து எடுத்துட்டு போன மாதிரியே தெரியல. அதுக்கான சாத்தியமும் இல்ல. ஆனா அந்த சிலை தானாவே இங்க இருந்து கிளம்பி போன மாதிரி எனக்கு தெரியுதுன்னு பவத்ரதன் சொன்னதும் விக்ரம நம்பூதிரியால இதை ஏத்துக்கவே முடியல. அத பவத்ரதன் கவனிச்சாரு. நான் சொன்னது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், இங்க வா நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு விக்ரம நம்பூதிரிய காலியா இருந்த அந்த சிலை இருந்த இடத்துக்கிட்ட நிக்க வச்சாரு. சிலைகளோட சிலையா விக்ரம நம்பூதிரி நின்னாரு. இப்ப இறங்கி வான்னு பவத்ரதன் சொன்னதும்
அந்த இடத்த விட்டு இறங்கி வந்தாரு. இப்ப புரியுதா என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு பவத்ரதன் கேட்டதும் இல்லைன்னு விக்ரமன் நம்பூதிரி பதில் சொன்னாரு. விக்ரமா, நீ எப்படி அங்கிருந்து இறங்கி வந்தியோ அதே போலதான் அந்த யட்சியும் அங்கிருந்து இறங்கி வந்திருக்கா. இதை கேட்டதும் விக்ரமன் நம்பூதிரி வியப்படைஞ்சிட்டாரு. அந்த யட்சி வேறு யாருமே இல்ல, பாலச்சந்திரனுடைய மனைவி தேவயானி தான். அப்பதான் விக்ரமனுக்கு விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது, பணம் நிறைய செலவாகும் அப்படின்னு பவத்ரதன் சொன்னாரு. எவ்வளவு வேணும்? எவ்வளவு நாளும் பரவாயில்ல, நான் கொண்டு வந்து தரேன்னு விக்ரமன் பதில் சொன்னாரு. அப்படின்னா நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறேன். முதல்ல அந்த இடத்த அசுத்தப்படுத்தணும். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே இத சாரதா கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தா. அவங்க பேச்சில ஆபத்தான சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது அப்படின்றத அவ புரிஞ்சிக்கவும் ஆரம்பிச்சா. உடனே தேவயானிய தேடி வேகமா போகவும் தொடங்கினா. அத்தியாயம் 30. மறுநாள் காலையில பாலச்சந்திரன் கோவிலுக்கு பூஜை செய்ய போனப்போ வழக்கமா கூட போற தேவயானி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பாலா கூட போறத தவிர்த்துட்டா. பாலா அங்கிருந்து போன பிறகு தேவயானி சாரதாவை கூப்பிட்டு அவ போன காரியம் என்ன ஆச்சுன்னு கேட்டா. சாரதா அங்க நடந்த சம்பவத்தை ஒண்ணு விடாம தேவயானி கிட்ட சொல்லி முடிச்சா. நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே வருதுன்னு நினைக்கிறேன், தேவயானி கவலையா சொன்னா. முதல்ல அந்த கந்தர்வன் அங்க வரத நிறுத்தி ஆகணும், அதுக்கு என்ன வழின்றத நம்ம யோசிச்சே ஆகணும்னு சொன்னா சாரதா. கோவிலோட தென்கிழக்கு மூலையில கந்தர்வனுடைய மூலஸ்தானத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன தேவயானி. இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவயானி இந்த வார்த்தை சொன்னதும் வேற யாரு, டாக்டர் சிவதாசும் ஜானட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா சாரதா. சுஜிதாவை கொன்னதே அவங்க தானே, இவங்களை இனியும் உயிரோடு விட்டு வைக்கலாமன்ற கேள்வி என் மனசுக்குள்ள எழ ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, அதை பத்தி நான் இது வரைக்கும் யோசனை செய்யவே இல்லை அப்படின்னு சொன்னா சாரதா. பாலச்சந்திரனுக்கு நாளுக்கு நாள் வேலை அதிகமாகிட்டு போக ஆரம்பிச்சது. தேவயானி அந்த இல்லத்துல கால் எடுத்து வச்ச நேரத்துல இருந்து பாலச்சந்திரனுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியா மாறிடுச்சு. தேவயானி கோயிலுக்கு போகும்போதெல்லாம் சிவப்பிரியாவையும் உடனே அழிச்சுக்கிட்டு தான் போக ஆரம்பிச்சா. அன்னைக்கு கோவில்ல பக்தர்களுடைய கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாவே இருந்துச்சு. அந்த கூட்டத்துல விக்ரமன் நம்பூதிரி அனுப்பின ஆட்கள் 4-5 பேர் இருந்தாங்க. இந்த குறிப்பிட்ட நபர்களுடைய அணுகுமுறைய கோவில்ல பார்த்ததுமே தேவயானி அவங்களை அணுகி கேட்க ஆரம்பிச்சா. நீங்க கோவில்ல தேவியை கும்பிட வந்தீங்களா இல்ல கந்தர்வனை கும்பிட வந்தீங்களா? இந்த கேள்வியை கேட்டதும் அவங்க முகத்துல வியப்பு தெரிஞ்சுது. தேவயானி தொடர்ந்து பேச ஆரம்பிச்சா. நீங்க தேவியை கும்பிட இங்க வரல அப்படின்னா நீங்க திரும்ப போறது ரொம்பவே நல்லது. தேவயானி சொல்ல முடிச்சதும் அந்த 4-5 பேரும் திரும்பி விறுவிறுன்னு நடக்க தொடங்கினாங்க. ஆனா அவங்களால ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்கவே முடியல. கால்கள் பின்னாடி நகர ஆரம்பிச்சது. அதனால அவங்க படிக்கட்டுல இருந்து தடுமாறி கீழே விழுந்து மண்டையில அடிபடவும் செஞ்சது. இதனால பயங்கரமான கலவரம் அடைஞ்சவங்க அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதே சமயத்துல சாரதா தென்கிழக்கு மூலையில கந்தர்வன் வர்றதுக்கான அறிகுறி பிரகாசமா தெரிஞ்சதை பார்த்தா. அந்த வெளிச்சத்தை பார்த்ததும் 2 பேரும் வேகமா அங்கிருந்து வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த நேரத்திலையும் பாலச்சந்திரன் வரவே இல்லை. இரவு 12 மணிக்கு மேல ஆயிருச்சு. அதே சமயத்துல கந்தர்வனுடைய பிரகாசமான வெளிச்சம் அவங்க வீட்டு பக்கம் நகர்ந்து வரதையும் 2 பேரும் பார்த்தாங்க. இந்த நேரத்துல பாலச்சந்திரன் வரலையேன்னு பயந்த குரல்ல தேவயானி சாரதாவை பார்த்து சொன்னா. அவ சொன்ன அதே நேரத்துல பாலச்சந்திரனுடைய மோட்டார் சைக்கிள் சத்தமும் கேட்டுச்சு. அப்பாடா, பாலச்சந்திரன் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா தேவயானி. 2 பேரும் வாயில்ல போய் நிக்கவும் பாலா வண்டியை நிறுத்திட்டு படி ஏறி வராந்தாவுக்கு வந்தாரு. ஏன் இப்படி 2 பேரும் ஒன்னா வந்து நிக்கிறீங்க அப்படின்னு பாலா கேட்டதும், நீங்க வரும் வரைக்கும் கதை பேசிக்கிட்டு இருந்தோம், வந்ததும் வாசலுக்கு வந்து நின்னுட்டோம் அப்படின்னு சொன்னா தேவயானி. முதல்ல நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், பிறகு பேசலான்னு பாலா சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. அவர் உள்ள போனதும் என்ன சொல்லட்டுமா அப்படின்னு தேவயானி மெதுவா சாரதாவா இருந்த சிவப்பிரியா கிட்ட கேட்டா. இப்ப வேண்டாம், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா அவர் பயந்து போயிட போறாரு, பின்னால பாத்துக்கலாம் அப்படின்னு சிவப்பிரியாவும் சொன்னா. அதுதான் சரி அப்படின்னு தேவயானியும் ஒத்துக்கிட்டா. அன்னைக்கு ராத்திரி டாக்டர் சிவதாஸ் ஜானட்டோட இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அவருக்கு விதவிதமான ஆகாரங்களை தயார் செய்து வச்சிருந்தா ஜானட். காரை நிறுத்தினதும் டாக்டர் நேரா டைனிங் அறைக்கு தான் வந்து சேர்ந்தாரு. இது வரைக்கும் எந்த முடிவும் எட்டவே இல்லையே, டாக்டர் ஜானட்டை பார்த்து கேட்டாரு. நான் ரொம்பவே அதிக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க நினைக்கிறத விட அவ கெட்டிக்காரியா இருக்கா அப்படின்னு சொன்னா ஜானட். நீ சொல்லக்கூடிய வார்த்தை ஏதோ சப்பக்கட்டு கட்டுற மாதிரி எனக்கு தெரியுது, சொல்ல போனா என்னால நிலைமையை சரியா புரிஞ்சிக்க முடியலன்னு சொன்னாரு டாக்டர். அது மட்டும் இல்ல, பெரிய மாந்திரிகர்னு பேர்லன்னு சொன்ன,
அவங்களால இந்த சின்ன காரியத்தை முடிக்க முடியாதாமா அப்படின்னு கேட்டாரு. அப்படின்னா நான் ஒரு காரியம் செய்யட்டுமா, ஜானட் டாக்டர் கிட்ட கேட்டா. அதே சமயம் டாக்டர் தான் பாக்கெட்ல இருந்த ஒரு பிஸ்டல் எடுத்து காட்டினாரு. அதை பார்த்ததுமே ஜானட் புரிஞ்சுக்கிட்டா. இதுவும் ஒரு நல்ல வழிதான் அப்படின்னு ஜானட்டை தொடர்ந்து பேசினா. என் வேலைக்காரை சொன்னதாலதான் நான் அந்த மந்திரவாதியை நம்பினேன். அதிக பணமும் செலவாயிருச்சு, தவிர வேலை எதுவுமே நடக்கவே இல்லை. ஆனா உங்க திட்டப்படி இந்த பிஸ்டலால எல்லா காரியத்தையும் முடிச்சிட முடியும் அப்படின்னு சொன்ன ஜானட். இங்க பாரு, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பாலச்சந்திரன் இல்லாத நேரமா பார்த்து அந்த வீட்டுக்கு ஆள் அனுப்பணும். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 2 பெண்களையும் சுட்டு தள்ளணும். இந்த வேலைகளை கச்சிதமா முடிக்கிறதுக்கு என்கிட்ட ஆள் இருக்கு அப்படின்னு சொன்னாரு சிவதாஸ். இது நல்ல யோசனைன்னு ஜானட்டுக்கும் தோணுச்சு. அன்னைக்கு வழக்கம் போல டாக்டர் அவளோட தங்கினாரு. மறுநாள் அவனோட இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அடுத்த சில நாட்கள்ல பாலச்சந்திரன் தனியா தான் கோயிலுக்கு போக நேர்ந்துச்சு. கந்தர்வனுக்கு பயந்து போய் தேவயானி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கோயிலுக்கு பாலா கூட போறத தவிர்க்க ஆரம்பிச்சா. இதுக்குள்ள விக்ரம நம்பூதிரியும் பவத்ரதனும் மற்ற வழிகளை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு சிலை இருந்தது உண்மைதான். ஆனா மற்ற சிலைகளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாம அது மட்டும் எப்படி அங்கிருந்து வெளியேறிச்சு? விக்ரம் அந்த கேள்வியை கேட்டாரு. அதுக்கு பவத்ரதன், இங்கிருந்து அந்த சிலை பத்திரமா வெளியேறிச்சு, அவ தேவயானி தான். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஏற்கனவே மறைமுகமா சொல்லியிருக்கேன். இதே போல கதைகளை நான் கேள்விப்பட்டு இருக்கேன். இப்போ அதை நேர்லயே பாக்குறேன். இந்த இடத்துல இருந்த அதே சிலை இங்க வந்து அமரக்கூடாது. அதுக்கு இந்த இடத்த நம்ம அசுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஆமா சொன்னீங்க. எப்படி அதை செய்யறது? இந்த சிலை இருந்த இடத்துல சுவரை துளைச்சி மாந்திரிக தகடுகளை அங்க பதிக்கணும். அப்பதான் அது திரும்பவும் அங்க வர முடியாது. அதுதான் சரி. ஆனா இதனால உள்ள இருக்கக்கூடிய தேவிக்கு கோபம் வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? அதுக்கு ஒரு வழி இருக்குது. தேவியை நம்ம பரிபூர்ணமா திருப்திப்படுத்தணும். அதுக்கு என்ன வழின்றத நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொன்னாரு பவத்ரத நம்பூதிரி. இந்த விஷயத்த பவத்ரதன் சொன்னதை கேட்டதுமே விக்ரமனுக்கு ரொம்பவே சந்தோஷம். எப்படியும் தேவயானையை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்ற நம்பிக்கை அவனுடைய உள்ளத்துல பிறக்க ஆரம்பிச்சது. 2 நாட்கள் கழிச்ச பிறகு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சாரதா கேட்டா. எதுக்குன்னு தேவயானை கேட்கவும், கந்தர்வனுடைய மூலஸ்தானத்தை இன்னொரு தடவை நாம போய் பார்த்தாகணும். சரி போகலாம் அப்படின்னு தேவயானி அந்த நடுப்பகல்ல சாரதாவை கூட்டிட்டு கோவிலுக்கு புறப்பட்டா. அங்க போன சாரதா கந்தர்வனுடைய மூலஸ்தானத்துக்கு பக்கத்திலேயே இருந்த கற்குவைகள்ல சில கற்களை எடுத்து வேறு இடத்துக்கு மாத்தினா. அதை மாத்திக்கிட்டு இருக்கும் போதே அதுக்கு நடுவே ஒரு கருத்த கல்லும் அதை தாங்கியிருந்த பீடமும் தெரிஞ்சுது. இதை கவனிச்ச தேவயானி அதை தொடாதன்னு சாரதாவை எச்சரிக்கை பண்ணினா. ஏன் அப்படின்னு கேட்டா சாரதா, அந்த கந்தர்வனுடைய தொல்லை தாங்க முடியாம யாரோ இந்த கல்லுல அவனை ஸ்தம்பனம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப யாரோ அவனுக்கு கன்னிப்பெண்களை கொடுத்து உயிர் விட்டு இருக்கிறாங்க. சரி, இது என்ன செய்யறதுன்னு சொல்லு அப்படின்னு சாரதா கேட்டா. இதை நிலத்துல இருந்து பெயர்த்தெடுத்து நகர்த்தணும். வேறு ஒரு கந்தர்வனை இந்த கோவில்ல பிரதிஷ்டை செஞ்சாகணும். பாலாகிட்ட பேசி இதை பத்தி முடிவெடுத்தாகணும். முதல்ல இந்த கற்களை அதே இடத்துல போட்டு பழைய மாதிரி குவியலாக்கிடு அப்படின்னு சொன்னா தேவயானி. இவங்க 2 பேரும் இல்லத்துக்கிட்ட வந்தப்போ அங்க இதுக்கு முன்னாடி அறிமுகமே இல்லாத ஒருத்தன் காத்துக்கிட்டு இருந்தான். இவங்களை பார்த்ததும், வீட்டுல திருமேனி இல்லையா அப்படின்னு கேட்டான் அவன். இல்ல, அவரு வெளியே போயிருக்காரு, அவர் வர்றதுக்கு சாயந்தரம் ஆயிடும் அப்படின்னு சொன்னான் அவன். சரி, நான் பிறகு வரேன் அப்படின்னு அவன் உட்காந்து இடத்துல இருந்து எழுந்து நின்னான். பிறகு அவன் பையில இருந்த பிஸ்டலை வெளியே எடுத்தான். அதை பார்த்ததும், இது என்னது தேவியான்னு கேட்டா. அவன் தெரியலையான்னு பூதாகரமா சிரிக்க ஆரம்பிச்சான். சிரிச்சவன் துப்பாக்கியோட ட்ரிகரையும் அழுத்தினான். துப்பாக்கி வெடிச்சுது. அத்தியாயம் 31. துப்பாக்கியிலிருந்து கிளம்பிய குண்டுகள் தேவயானி மீது பாஞ்சுது. ஆனா அந்த குண்டுகளால அவருடைய உடம்ப துளைக்கவே முடியல. குண்டுகள் அவ உடம்புல பட்டு சாதாரணமா கீழே விழுந்துச்சு. இதை பார்த்த அந்த புதிய நபர் திகைச்சு போயிட்டான். கூடவே பயந்தும் போயிட்டான். இந்த சம்பவத்தால தேவயானியோட முகம் ரொம்பவே செவந்து போச்சு. கண்கள் வைரம் மாதிரி மின்னவும் ஆரம்பிச்சது. ரொம்பவே ஆக்ரோஷமா, என்னை நோக்கி சுட்டல்ல, அதே போல உன்னை யார் இங்க அனுப்பினாங்களோ அவங்களையும் நீ சுட்டே ஆகணும்னு கோபத்தோட தேவயானி குனிஞ்சி கீழே கிடந்த துப்பாக்கி குண்டுகளை பொறுக்கி கையில எடுத்துக்கிட்டா. டேய் இங்க வாடா. தேவயானி அவனை அழைச்சா. அவன் பார்த்த காட்சியால அவன் ரொம்பவே நடுங்கி போயிருந்தான். நடுங்கியபடியே கிட்ட வந்தான். தான் கையில் எடுத்த குண்டுகளை அவன் கையில கொடுத்து, இங்க நீ என்ன செஞ்சியோ அங்க போய் அதையே செய்யணும். இத அவங்க கையில கொண்டு போய் கொடு. அது மட்டும் இல்ல, இங்க என்ன நடந்துச்சுன்றதையும் அவங்க கிட்ட சொல்லு. என்ன சுட்ட மாதிரி நீ அவங்கள சுட்டே ஆகணும் அப்படின்னு மிரட்டுற துணியில பேசினா. அது மட்டும் இல்ல, இங்க நடந்த விஷயத்த நீ வேற யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. மீறி சொன்னா உன் தலை வெடிச்சு சதுரன்னு சாபமும் கொடுத்தா. அவளுடைய உடல்ல இருந்து நெருப்பு ஜுவாலைகள்லாம் கிளம்பவும் அவளை பார்க்கறதுக்கு ரொம்ப உக்கரமா இருந்தா. டாக்டர் சிவதாஸ் அனுப்பின அந்த அடியால் ரொம்பவே பயந்து போயிருந்தான். அவ கொடுத்த துப்பாக்கி தோட்டாகளை கையில பயந்தபடியே தான் வாங்கினா. அதை வாங்கினதும்
ஓடி போய் இங்கிருந்து அப்படின்னு தேவயானி அவளுக்கு கட்டளையும் இட்டா. ஆனா அவன் அங்கிருந்து போகாம அப்படியே நின்னான். இந்த துப்பாக்கி உன்னை அனுப்புனாரே டாக்டர், அவருடைய தானே அப்படின்னு கேட்கவும் அவன் ஆமான்னு தலையாட்டினான். அவரை சுட்ட பிறகு இந்த துப்பாக்கியை நல்லா தொடச்சி அவர் கையிலேயே வச்சுடு அப்படின்னு சொன்னா தேவயானி. பார்க்கறதுக்கு டாக்டர் தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு மிரட்ட துணியில மறுபடியும் சொல்லவும் அவன் வெறும்னு தலையை மட்டும் ஆட்டினான். போ, சீக்கிரம் போ அப்படின்னு உத்தரவு போட அவன் வந்த மோட்டார் சைக்கிள்லேயே படு வேகமா அங்கிருந்து கிளம்பினான். அவன் போன பிறகு பாலச்சந்திரன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. அங்க நடந்த சம்பவத்தை பத்தி எதுவுமே அவருக்கு தெரியாது. 2 பெண்களும் இந்த விஷயத்த அப்படியே மறைச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்த பாலச்சந்திரன் குளிச்சுட்டு கோவிலுக்கு போக தயாரானாரு. அன்னைக்கு கோவில்ல நிறையவே கும்பல். பூஜை முடிஞ்சு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு கோவில் நடைய சாத்தினாரு பாலச்சந்திரன். படிக்கட்டுகள் வழியா அவர் இறங்கினப்போ, பாலா, தென்கிழக்கு பகுதிக்கு கொஞ்சம் போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா தேவயானி. அங்கதான் கந்தர்வனுடைய மூலஸ்தானம் இருந்துச்சு. அங்க என்ன இருக்கு, வாங்க, அங்க போய் சேர்ந்த பிறகு நான் சொல்றேன். 2 பேரும் அந்த இடத்த நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் அந்த கற்குவையில் இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. தேவயானி பாலா கிட்ட அந்த கற்குவையில கொஞ்சம் விளக்குமாறு கேட்டா. இதை எதுக்காக நான் செய்யணும் அப்படின்னு பாலா எந்த வார்த்தையுமே கேட்காம அவ என்ன சொன்னாலோ அதை அப்படியே செஞ்சு முடிச்சாரு. அப்போ அவருடைய கண்கள்ல கருப்பு நிறத்தாலான அந்த கல் தெரிஞ்சது. இது கந்தர்வனுடைய மூலஸ்தானம். இந்த கல்லை இங்கிருந்து அகற்றி கொண்டு போய் கோவில் குளத்துல போடணும் அப்படின்னு சொன்னா தேவயானி. தனியாக அதை செய்ய முடியாதுன்னு பாலாவுக்கு தோணுச்சு. உதவிக்கு யாரையாவது கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு அவர் கேட்க, வேண்டாம் வேண்டாம், வெளியால் அதை தெரிஞ்சிக்கவே கூடாது, வேணும்னா நாளைக்கு சாரதாவை இங்க எதுக்காக அழைச்சிட்டு வேணா வரலாம் அப்படின்னு சொன்னா தேவயானி. சரி, நாம இப்ப போகலாமா? பாலச்சந்திரன் அங்கிருந்து கிளம்பினாரு. அதிக இருட்டாகிறதுக்கு முன்னாடி அங்கிருந்து 2 பேரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. இவங்க படியில இறங்கும் போது தேவயானி எதாச்ச திரும்பி பார்த்தா. தூரத்துல பிரகாசமான வெளிச்சம் தெரிஞ்சது. அப்பவே அவளுக்கு புரிஞ்சும் போச்சு. கந்தர்வன் பழையபடி அவளை பின்தொடர ஆரம்பிச்சிட்டான். பாலா ரொம்ப வேகமா படி இறங்கி போனதால அந்த பிரகாசமான வெளிச்சத்தை பாலாவால பார்க்க முடியல. டாக்டர் சிவதாஸ் தனியா தான் இருந்தாரு. அப்போ தேவயானி கொள்ள அவர் அனுப்பின ஆள் அங்க வந்து சேர்ந்தான். அவரை பார்த்து தன் கையில வச்சிருந்த துப்பாக்கி தோட்டாக்களை அவர் கையில கொடுத்தான். அதை வாங்கி பார்த்ததும் என்ன இது அப்படின்னு கேட்டாரு. அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள அவன் டாக்டர் சிவதாசன் நோக்கி சுட ஆரம்பிச்சான். டாக்டர் அலறியபடியே கீழேயும் விழுந்தாரு. அந்த அடியால் துப்பாக்கியை நல்லா தொடச்சி அவர் கையிலேயே கொடுத்தான். அவரு துப்பாக்கியை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு. சுட்டவன் வேகமா அங்க இருந்து வெளியேறியும் போயிட்டான். துப்பாக்கி சத்தம் கேட்டு மக்கள்லாம் அங்க திரண்டு வந்துட்டாங்க. ஒரு கையில துப்பாக்கி, இன்னொரு கையில வெடிச்ச 4 தோட்டாக்கள். இந்த விஷயத்தை தான் மறுநாள் பத்திரிகைகள் ரொம்ப வியப்போட பிரசுரம் பண்ணியிருந்தாங்க. ஒரு நிருபர் ரொம்ப விசித்திரமான கற்பனையோட இந்த கொலையை விவரிச்சிருந்தாரு. முதல்ல துப்பாக்கியில் இருந்த குண்டுகள் ஒரு பக்கமா சுட்டு ஒத்துக்கி பார்த்த பிறகு தன்னைத்தானே அவர் சுட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு அந்த நிருபர் ஒரு கதையை சொல்லியிருந்தாரு. அதுவும் கிட்டத்தட்ட நம்பும்படியா தான் இருந்துச்சு. ஜேனட் பலமுறை இந்த செய்தியை படிச்சு பார்த்துட்டா. இந்த செய்தி அவ மனசுல பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தி இருந்தது. அதுக்கு காரணமும் இருந்துச்சு. ஏன்னா அந்த அடியாள அனுப்பினது தேவயானியை கொள்ளதான் அப்படின்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நடந்தது என்ன? துப்பாக்கியோட தோட்டாக்கள் அவரோட கைக்கு எப்படி வந்துச்சு? எதுவுமே அவன் மனசுக்கு தோணவே இல்லை. இருந்தாலும் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற விஷயத்துல அவ ரொம்ப உறுதியா தான் இருந்தா. அவ மனசுல பயமும் ஏற்பட ஆரம்பிச்சது. காரணம், சுஜிதாவோட கொலையில மிச்சம் இருக்கிறது தான் மட்டும்தான்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். மத்த எல்லாருமே ஒவ்வொருத்தரா உயிரையே விட்டுட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம கல்யாணியை போய் கூப்பிட்டா. அவளும் ஓடி வந்தா. அவ மனசுலயும் பயம் ஏற்பட்டு இருந்தது. ஒரு விதத்துல அவளும் ஜேனட்டுடைய கூட்டாளி தானே. என்ன ஆண்டி, என்ன ஆச்சு? கல்யாணி, டாக்டர் தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயம் உனக்கு தெரியும் இல்லையா? என்ன ஆண்டி இப்படி கேட்டுட்டீங்க? தெரியாம என்ன? பத்திரிகையிலையும் டிவிலையும் இந்த செய்தின்னு போட்டு போட்டு காட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்று பண்ணு, அந்த மந்திரவாதி விக்ரமனை உடனே இன்னைக்கு ராத்திரி இங்க வர சொல்லு அப்படின்னு ஜேனட் சொன்னா. சரி, உடனே போய் சொல்லிட்டு வந்துடுறேன். கல்யாணியும் விக்ரமனை பார்க்கறதுக்கு உடனே கிளம்பிட்டா. கல்யாணி விக்ரம வீட்டுக்கு வந்து சேர்ந்தப்போ அவர் வீட்டுல தான் இருந்தாரு. கல்யாணியை பார்த்ததும், என்ன கல்யாணி, என்ன ஆச்சுன்னு கேட்டாரு விக்ரம. நடந்த விஷயத்த அப்படியே சொல்லி முடிச்சா. அவ சொன்னதை கேட்டு விக்ரம நம்பூதிரியால நம்பவே முடியல. நாங்க ஒரு பெரிய மாந்திரிக வேலையை போய் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். விரைவில் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு விக்ரம நம்பூதிரி சொல்லவும், நீங்க எதை செஞ்சாலும் அதை உடனே செஞ்சாகணும், இல்லைன்னா பாக்கி இருக்கக்கூடிய உசுரும் போயிடும்னு கல்யாணி இடைமறிச்சு பயத்தோட சொன்னா. சரி,
நாளைக்கு ராத்திரி நான் அங்க வரேன், எனக்காக அவளை காத்திருக்க சொல்லு அப்படின்னு சொன்னாரு விக்ரம நம்பூதிரி. கல்யாணி மறுபடியும் ஜெயநாத் கிட்ட வந்தா. விக்ரம நம்பூதிரி சொன்னதை அப்படியே சொன்னா. கல்யாணி சொன்னதை கேட்டுட்டு, ஆமா ஏதோ செய்யறேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. இது வரைக்கும் எவ்வளோ பணம் செலவாகி இருக்கு தெரியுமா? இங்க கொலைகளும் தற்கொலைகளும் நடந்துகிட்டே தான் இருக்கு. நமக்கு சாதகமா எதுவுமே நடந்த மாதிரியே தெரியலன்னு ஜெயநாத் அளவுக்கு அதிகமான விரக்தியில பேச ஆரம்பிச்சா. விக்ரம நம்பூதிரி அவ்வளோ மோசமான ஆள் இல்ல, எவ்வளவோ காரியங்களை தன்னுடைய மாந்திரிக வேலையால சாதிச்சு காட்டியிருக்காரு. கல்யாணி அவருக்கு சப்பக்கட்டு கட்ட ஆரம்பிச்சா. நாளைக்கு ராத்திரி இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்பிக்கையோட பேசி முடிச்சா. கல்யாணி, நீ எனக்கு ஒரு வேலை செய்ய, இன்னையிலிருந்து நீ அறையிலேயே படுத்துக்கோ, ஜெயநாத் பயமான குரல்ல சொன்னா. உடனே கல்யாணியும் அதுக்கு ஒத்துக்கிட்டா. ஏன்னா அவளுக்கும் தனியா படுக்கிறதுக்கு பயமா தான் இருந்துச்சு. கோவில் நடைய சாத்த போகும்போது அங்க வந்தா மாதவி அம்மா. அவதான் சௌமனியோட உதவியாள். அவளுக்கு பிரசாதத்தை கொடுத்தாரு பாலச்சந்திரன். ஆமா, சௌமி எங்க அப்படின்னு கேட்டாரு பாலா. அவங்கள பத்தி சொல்லதாங்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா மாதவி. அவளுடைய கண்கள்ல துக்கம் நிறையவே தெரிஞ்சுது. ஏன், என்னாச்சு அந்த பொண்ணுக்கு அப்படின்னு பாலா ரொம்ப கவலையா கேட்க ஆரம்பிச்சாரு. அத்தியாயம் 32. சௌமிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு பாலா கேட்ட கேள்விக்கு அவளால பதிலே சொல்ல முடியல. கண் கலங்கியபடி நின்னா. பெற்ற தாயை விட வளர்த்த பாசம் அதிகம் இல்லையா? மாதவி சங்கடத்தோட மெதுவா பேசவும் ஆரம்பிச்சா. ஒரு காலில் இருந்த ஊனம் கொஞ்சம் அதிகமாகி போச்சு. அவளால கொஞ்சம் கூட நடக்கவே முடியல. படுத்த படுக்கை ஆயிட்டா. இப்போ நல்லா இருக்க, இன்னொரு காலம் பாதிக்கப்பட்டுருமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பாலா அவ கையில கொடுத்த பிரசாதத்தை வாங்கிக்கிட்டே சொன்னா. அவ உங்களை ஒரு முறை பார்க்கணும்னு ஆசைப்படுறான்னு மாதவி சொல்லவும், சரி நான் அங்க வரேன், நீங்க கவலைப்படாம இருங்க, இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு பாலா சொல்லி அனுப்பினாரு. இல்லத்துக்கு வந்த பிறகு பாலச்சந்திரன் தேவயானி கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொன்னாரு. இதை கேட்ட தேவயானி முகத்திலையும் சங்கடம் தெரிய ஆரம்பிச்சது. பாலா, அந்த சௌமியை நீங்க இன்னைக்கே போய் பாருங்க அப்படின்னு தேவயானி சொன்னா. பாலாவோட மனசுலையும் அந்த எண்ணம் தான் இருந்துச்சு. மதிய உணவுக்கு பிறகு கொஞ்சம் ஓய்வெடுக்கணும்னு நினைச்ச பாலா ஓய்வெடுக்காம அந்த பெண்ணை பார்க்கறதுக்காக தேவயானியோட புறப்பட்டாரு. பாலாவை விட தேவயானிக்கு தான் ரொம்பவே அவசரம் அந்த பெண்ணை பார்க்கணும் அப்படின்னு அவளை கிராமத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. சௌமி இருக்க கிராமத்துக்கு போகணும்னா நடுவுல ஆறு இருக்கு, அதை கடந்துதான் போகணும். அவங்க அங்க வந்து சேர்ந்தப்போ ஒரு படகு ஒண்ணு மரத்துல கட்டப்பட்டு இருந்துச்சு. படகை செலுத்துறவரை அங்க காணோம். உடனே பாலா படகை விடுவிச்சு தேவயானி அதில் ஏத்துக்கிட்டு அக்கறைக்கு போக ஆரம்பிச்சாரு. படகை செலுத்தினது பாலா, துடுப்பை போட்டது தேவயானி. படகு அதிவேகமா இப்ப நீர்ல போயிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த பாலா, பரவாயில்லையே தேவயானி, நீ இவ்வளவு வேகமா படகு ஓட்டுவியா? இதுக்கு முன்னாடி ஏதாவது போட்டியில பங்கெடுத்திருக்கியா என்ன? ஆமா, பல போட்டிகளில் கலந்து ஜெயிச்சும் இருக்கேன். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே படகு அக்கறைக்கு வந்து சேர்ந்துருச்சு. ரெண்டு பேரும் படகை விட்டு இறங்கினாங்க. இறங்கினதும் இதுல வந்து நபர்கிட்ட சௌமியோட வீட்டு விலாசத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நபர், அந்த பெண்ணை பார்க்கவா போறீங்க? அந்த பொண்ணு ரொம்பவே பாவங்க, அவருடைய நிலைமை ரொம்பவே மோசமாயிருச்சு அப்படின்னு அவருடைய முகத்துல துக்கம் தெரிய ஆரம்பிச்சது. அதே சமயம் அவர் சொன்ன வார்த்தைகளால பாலா தேவயானி ரெண்டு பேர் முகமும் வாடி போச்சு. அதோ தெரியுது பாருங்க மண்டபம், அங்கிருந்து வலது பக்கம் திரும்பி இடது பக்கம் திரும்பினீங்கன்னா அவங்களுடைய வீட்டு வாசல் வந்துடும் அப்படின்னு சொன்னாரு அந்த நபர். வீட்டு விலாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வேகமா நடக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் வந்த பிறகு தேவயானி சட்டுன்னு திரும்பி பார்த்தப்போ வழி சொன்ன நபர் இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறத கவனிச்சா. ரெண்டு பேரும் வீட்டை அடைஞ்சப்போ அங்க சின்ன கும்பல் பாலச்சந்திரனுக்கு வழி விட்டு விலகுச்சு. அதுல பலருக்கு பாலாவை நல்லாவே தெரியும். அங்க வந்திருந்த நீலகண்ட நம்பூதிரி பாலாவை வரவேற்றாரு. நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு அப்படின்னு மெதுவான குரல்லையும் சொன்னாரு. அவர் சொன்ன இந்த வார்த்தை தேவயானியோட காதலையும் விழுந்துச்சு. அவ வீட்டுக்குள்ள போனா. உள்ள போனப்போ கால் பக்கத்துல மாதம் நின்றுட்டு இருக்க இன்னொரு நடுத்தர வயது பெண் விளங்காத காலுக்கு ஏதோ ஒரு எண்ணெயை பூசிக்கிட்டு இருந்தா. இன்னொரு வயதான பெண்மணி கன்னத்துல கை வச்சபடி ஒரு தூண்ல சாஞ்சபடி இருந்தா. சௌமிக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு வெளியில இருந்த ஜோஷியர் சௌமியோட ஜாதகத்தை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. நீலகண்ட சாஸ்திரியும் பாலாவும் ஜோஷியருக்கு பக்கத்துலதான் இருந்தாங்க. இப்ப எப்படி இருக்குது அவரோட ஜாதகம்? பாலா கேட்டாரு. அந்த ஜோஷியர் நிமிர்ந்து பார்த்தாரு. இனிமே எந்த பலனும் ஏற்பட போறதே இல்லை. இதை கேட்டதும் ரெண்டு பேரும் எழுந்து சௌமி படுத்திருந்த அறைக்கு வந்து சேர்ந்தாங்க. சௌமியோட கால் வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
அந்த வேதனை அவன் முகத்துல தெரியவும் செஞ்சது. பலமா மூச்சும் வாங்க ஆரம்பிச்சது. அதை பார்த்த தேவயானி அறையை விட்டு எல்லாரையும் வெளியேற சொன்னா. அந்த வேதனையில சௌமினி சம்பந்தம் இல்லாம ஏதோ முனகவும் ஆரம்பிச்சா. அவருடைய வாயிலிருந்து உமிழ்நீர் வலது பக்கமா வெளியேற ஆரம்பிச்சது. அதை பார்த்ததும் மாதவியால தாங்கிக்கவே முடியல. அந்த காட்சியை பார்க்க முடியாம அவருடைய கண்களை மூடிக்கிட்டா. நீலகண்டனும் பாலச்சந்திரனும் அந்த அறையை விட்டு வெளியே வந்தாங்க. தூண்ல சாஞ்சு உட்கார்ந்த பெண்மணி சரஸ்வதி இது வரைக்கும் துக்கத்தை அடக்கி வச்சிருந்த அவ இது எல்லாத்தையும் பார்த்ததும் ஓன்னு சத்தம் போட்டு கதறி அழ ஆரம்பிச்சா. வெளியில இருந்த எல்லாரும் முகத்திலையும் பலமான வேதனை தெரிய ஆரம்பிச்சது. எல்லாருமே அமைதியா இருந்தாங்க. அங்க மிகப்பெரிய நிசப்தம் நிலவுச்சு. திடீர்னு அறைக்குள்ள இருந்து மாதவி ஓடி வாங்க அப்படின்னு சத்தம் போட்டா. அதை கேட்டதும் பாலாவும் நீலகண்ட நம்பூதிரியும் வேகமா அறைக்குள்ள போனாங்க. அவங்க பார்த்த காட்சி எல்லாரையும் அதிசயப்பட வச்சிருச்சு. சௌமி மாதவி அம்மாவோட மார்பிள சாஞ்சபடி உட்காந்துட்டு இருந்தா. இப்போ அவருடைய வலது கால் வளைஞ்சிருக்காம நேரா இருந்துச்சு. தண்ணீர் வேணும்னு கேட்டா சௌமி. சரஸ்வதி உள்ள போய் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. அதை மாதவி வாங்கி சௌமி கையில கொடுக்கவும் அதை வாங்கி அவ வேகமா குடிக்கவும் ஆரம்பிச்சா. இதை பார்த்த நீலகண்ட நம்பூதிரியால இந்த காட்சியை நம்பவே முடியல. வெளியே வந்தவர் மற்றவங்கள பார்த்து அவளுக்கு வியாதி குணமாயிருச்சு, அவ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லவும் அங்க இருந்தவருடைய எல்லாரும் முகத்திலையும் பலமான ஒரு ஆச்சரியம். இதுல அதிகமா ஆச்சரியப்பட்டது அங்க வந்திருந்த ஜோஷியர் கோபாலகிருஷ்ணன் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லாமே கையை மீறி போயிருச்சு, மரண நிச்சயம் அப்படின்னு சொல்லாம சொன்னாரு. ஆனா இப்போ எல்லாமே தப்பா போச்சே. இது அவருக்கு விளங்கவே இல்லை. இது யாரோ உயிரை பிடிச்சி இழுத்து நிறுத்தின மாதிரில தெரியுது. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு அவருக்குள்ள மிகப்பெரிய ஒரு குழப்பம். இனி அங்க இருக்கிறதுல எந்த பயனும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜோசியர் கொஞ்சம் வேகமா அங்கிருந்து புறப்பட்டும் போயிட்டாரு. வெளியில அங்க கூடியிருந்த மக்களுக்கு நீலகண்ட நம்பூதிரியும் சரஸ்வதியும் இனிப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ பாலா தேவயானியை தேட ஆரம்பிச்சாரு. ஆனா அங்க அவ இல்ல. அவளை பல இடத்துல தேடின பிறகு வீட்டுக்கு பின்பக்கமா இருந்த குளத்தோட படிக்கட்டுகள்ல அவ உட்காந்துட்டு இருந்தா. கிட்ட போனவரு தேவயானி அப்படின்னு அழைச்சாரு. ஏதோ துக்கத்துல உட்காந்துட்டு இருந்தவ போல அவ திடுக்கிட்டு திரும்பினா. என்னாச்சு அப்படின்னு கேட்க சௌமி குணமடைஞ்சிட்டா பாலா சொன்னாரு. அதை கேட்டதும் அப்படியா அப்படின்னு அவ முகத்திலையும் சந்தோஷம். அது சரி, நீ இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? அவன் நிலைமை நினைச்சு என்னால சகிச்சுக்கவே முடியல. ரெண்டு பேரும் சௌமியை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. பேசியபடியே சௌமியோட அறைக்கும் வந்து சேர்ந்தாங்க. வந்ததும் சௌமி நீ எப்படி இருக்கன்னு விசாரிக்க ஆரம்பிச்சா தேவயானி. இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ரொம்ப பழகினது போல அவருடைய பேச்சு இருந்துச்சு. இதை பார்த்த பாலாவுக்கு ஆச்சரியமாவும் இருந்துச்சு. அவரும் கூட சேர்ந்து நீ சீக்கிரமா எழுந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கான மரக்கட்டைகள் பக்கத்திலே இருக்கவும் அவளுடைய கண்கள் அது மேல திரும்பிச்சு. அதுக்குள்ள தேவயானி அதெல்லாம் வேண்டாம், நீ எழுந்து வா அப்படின்னு சொன்னா. சொன்னதோடு இல்லாம அவளுக்கு உதவி செய்யறதுக்காக கைகளை நீட்டவும் செஞ்சா. அவளும் தேவயானோட கைகளை பிடிச்சுக்கிட்டு எழுந்து நிக்க முயற்சி பண்ணா. ஆனா அவளால எழுந்து நிக்க முடிஞ்சதை தவிர அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல. கொஞ்சம் தடுமாறி கீழே விழ போனா. தேவயானி அவளை தாங்கி பிடிச்சுக்கிட்டா. பிறகு சௌமி கொஞ்சம் கொஞ்சமா தயங்கியபடியே அடி எடுத்து வைக்க அவளால இப்போ நல்லாவே நடக்க முடிஞ்சது. அவ மெதுவா நடந்து வாயிலுக்கு வந்தா. அங்க இருந்தவங்க அவளை பார்த்ததும் இதோ சின்னமாக வந்துட்டாங்களே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீலகண்ட நம்பூதிரியும் அவருக்கு பக்கத்திலே இருந்த சரஸ்வதி அம்மாவாலையும் இதை நம்பவே முடியல. வியப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மனசுல ஏகத்துக்கும் ஆனந்தம். இதை பார்த்த சரஸ்வதி அம்மாவால அங்க நிக்க கூட முடியல. ஓடி வந்து தன் மகளை கட்டி பிடிச்சுக்கிட்டு முத்த மழை பொழிய ஆரம்பிச்சுட்டாங்க. சௌமி என்ன நினைச்சாலும் தெரியல. தேவயானிய அக்கான்னு சொல்லிபடியே இருக கட்டி அணைச்சுக்கிட்டா. தேவயானிய கட்டி அணைக்கும் போது அவக்குள்ள ஏதோ ஒரு சக்தி பாயிற மாதிரி ஒரு உணர்வு அவளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. சரி, நாங்க கிளம்பி ஆகணும், தீபாராதனைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு இருக்கு இல்லையா? தேவயானி சொல்லவும் ஆமா நான் அதை மறக்கல அப்படின்னு சொன்னா சௌமி. தேவயானி பாலாவை பார்க்கவும் பாலாவும் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொன்னாரு. நீலகண்டனும் சரஸ்வதியும் அவங்க ரெண்டு பேரையும் அடிக்கடி இங்க வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. நீங்க வந்ததாலதான் என் பொண்ணு குணமடைஞ்சாருன்னு நீலகண்ட நம்பூதிரி நன்றி உணர்வோட பேச ஆரம்பிச்சாரு. அப்படியே அவருடைய பார்வை தேவயானி மேலேயும் விழுந்துச்சு. அவகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கிறத அவரும் உணர ஆரம்பிச்சாரு. அவ பாலாவோட அங்கிருந்து வெளியேறினப்போ ஏதோ ஒரு பிரகாசம் அங்கிருந்து வெளியே போற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே உணரவும் செஞ்சாங்க. இந்த செய்தி ஊர் முழுக்க காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. இந்த செய்தி சதாசிவ நாயருக்கும் மார்த்தாண்டன் காதலுக்கும் எட்டவும் செஞ்சது. இதுக்கெல்லாம் காரணம் தேவயானி தான் அப்படின்றத அவங்க ரெண்டு பேருமே உணரவும் ஆரம்பிச்சாங்க. இப்படியே அவளை விட்டு வச்சோன்னா என்ன ஆகிறது அப்படின்னு சதாசிவம் அங்கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. வழி இருக்கு, மார்த்தாண்டன் பேச ஆரம்பிச்சாரு. அது தெரியுதே மலை,
அந்த மலை மேல என் தாத்தாவோட கல்லறை இருக்கு. அந்த சரீரம் இன்னும் அழியாம தான் இருக்கு. அவரை நாம எழுப்பணும். அதுக்காக நம்ம பலி கொடுக்க வேண்டியதா இருக்கும்னு மார்த்தாண்டன் சொல்லவும் சதாசிவம் மார்த்தாண்டனை கேள்வியோட பார்த்தாரு. அத்தியாயம் 33. மார்த்தாண்டன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதும் சதாசிவம் பயந்தே போயிட்டாருன்னு தான் சொல்லணும். யாருக்காக பலி கொடுக்கணும்? மார்த்தாண்டன் கிட்ட சதாசிவம் கேட்டாரு. ஏன் இப்படி கேக்குறீங்க? கல்லறையில் இருக்கக்கூடிய என் தாத்தாவுக்கு தான் பலி கொடுக்கணும். அது எப்படி சாத்தியம்? வியப்போட கேட்டாரு சதாசிவன் நாயர். சொல்றேன், நரபலி கொடுத்து அந்த ரத்தத்தை எடுத்து கல்லறையில் உள்ள பிணத்துக்கு கொஞ்சம் கொடுத்தோம்னா பிணம் மெதுவா உயிர் பெற்று எழ ஆரம்பிச்சிடும், உருவம் கிடைச்சிரும். இது ஒன்றும் முத தடவை கிடையாது. இதே போல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னு பதில் சொன்னாரு மார்த்தாண்டன். இதை கேட்டதும் சதாசிவம் கொஞ்சம் மௌனமாயிட்டாரு. மார்த்தாண்டன், என்ன அமைதியாயிட்ட? நீ என்ன சொல்ல போற? செய்யலாமா இல்ல வேண்டாமா? கண்டிப்பான குரலை கேட்டான். பார்க்கலாம், என்னால் ஆனதை என்ன முடியுமோ நான் அதை செய்யறேன். ஆமா, பலி கொடுக்கறதுக்கு ஆண் வேணுமா இல்ல பெண் வேணுமான்னு நாயர் கேட்டாரு. காரியம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு ஆண் தான் தேவை. ஏன்னா பலி கொடுத்த பிறகு அந்த உருவத்துக்கு என் தாத்தா மாறிடுவாரு. இதை அவர் சமாதி ஆகிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்படின்னா அதுக்கு தகுந்த நபரை தான் நான் தேடி பிடிக்கணும். பலி கொடுத்ததும் அவன் மறுபடியும் அந்த உருவத்திலேயே வந்துட்டா நம்ம மேல எந்த கொலை குற்றமும் விழாதில்ல நாயர் சொன்னாரு. முதல்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த நபரை இங்க கொண்டு வந்தா போதும், பிறகு நம்ம மலைக்கு போலான்னு மார்த்தாண்டன் சொல்லவும் நாயர் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. சதாசிவம் முதல்ல தான் பையன் பிரபாகரனை கூப்பிட்டாரு. அவன் வந்து நின்னதும் மார்த்தாண்டன் சொன்ன விஷயத்த அப்படியே அவங்ககிட்ட தெளிவா சொன்னாரு. இவ்வளவுதானே, ஒரு சரியான ஆளை நான் கொண்டு வரேன்னு சொன்னான் பிரபாகரன். அப்படி வந்த வார்த்தைகளை சொல்லும் போது அவன் மனசுல இதுக்கு சரியான ஆள் அந்த கஞ்சா வேலுதான் அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. பிரபாகரன் நேரம் அங்கிருந்து புறப்பட்டு கோபாலன் டீ கடைக்கு வந்து சேர்ந்தாரு. அதுக்கு பக்கத்திலேயே கஞ்சா வேலுவோட சின்ன பெட்டி கடை இருந்துச்சு. அங்க கள்ளச்சாராயம் கஞ்சா இதெல்லாம் ரகசியமா விற்கிறதா அவனுடைய வேலை. ஆனா வெளியில இருந்து பார்த்தா அந்த கருப்பு வியாபாரம் யார் கண்ணையும் படாது. பிரபாகரன் அங்க வந்தப்போ வேலு தன் கடையில உட்காந்து நிதானமா பீடியை பிடிச்சுக்கிட்டு இருந்தான். இங்க அவன் இப்படி இருந்தாலும் அவனுக்கு தொழில் இன்னொன்னு இருந்துச்சு. அது கசாப்பு கடையில கறி வெட்டுறது, தலைமுடியை வெட்டிக்கிறது, இல்ல முகசாரம் செஞ்சுக்கிறதுன்றது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவனுடைய உடம்புல எலும்பு கூடுகள் நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட உடல்வாகு, கழுத்துல ஒரு புலிநகம் கோர்த்த ஒரு கயிறு, இடையில கருத்த வேட்டி, தோல்ல ஒரு துண்டு, இவ்வளவுக்கும் மேல கொஞ்சம் கொஞ்சமா மந்திரங்களை படிச்சவன். பிரபாகரன் அங்க போனப்போ அவன் டீ கடை பெஞ்சில் தான் உட்காந்துட்டு இருந்தான். பிரபாகரனை பார்த்ததும் பயத்துல எழுந்து நின்னான். பிரபாகரன் வேலுவை பார்த்ததும், என்ன வேலு எப்படி இருக்க அப்படின்னு கேட்கவும், ஏதோ இருக்க அப்படின்ற மாதிரி தலையாட்டினா. நீ ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு அக்கறையா கேட்க ஆரம்பிச்சான் பிரபாகரன். இல்லைன்னு பதில் சொன்னாவன். உடனே பிரபாகரன் டீ கடை கோபாலனை பார்த்து கண் சிமிட்டவும் அவன் அதை புரிஞ்சுக்கிட்டு வேகமா டீ போட ஆரம்பிச்சான். அவன் டீ போட்டுட்டு இருக்கும் போது, கோபால், வேலுவுக்கு பிரமாதமான ஒரு டீயை போட்டு கொடு அப்படின்னு சொன்னான். அதோடைய அர்த்தம் அவனுக்கு புரிஞ்சு போச்சு. உடனே வேலு தன் கடைக்கு போய் அங்க இருந்த ஒரு கிளாஸ்ல சாராயத்தை ஊற்றிட்டு வந்து பிரபாகரன் கையில கொடுத்தான். அதை அவன் திருப்பி அவன் கையிலே கொடுத்து, நீயே குடி அப்படின்னு சொன்னான். திடீர்னு தனக்கு சரக்கு வாங்கி கொடுக்கறத பார்த்ததும் ஆச்சரியப்பட்ட வேலு அதை வாங்கி மடமடன்னு குடிச்சு முடிச்சான். குடிச்சு முடிச்சதும் வேலுக்குள்ள ஒரு புது தெம்பு, சுறுசுறுப்பாயிட்டான். என்ன செய்யணும்னு சொல்லு, கிணத்துல குதிக்கணுமா அப்படின்னு அவன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இப்ப என் கூட வந்தா போதும்னு சொன்னான் பிரபாகரன். வேலுவோட தலைக்கு போதை ஏறிட்டு இருந்தது. நீ கூப்பிட்டினா நரகத்து கூட நான் வருவேன் அப்படின்னு சொல்லியபடியே பிரபாகரன் பின்னாடி நடக்க ஆரம்பிச்சான். 2 பேரும் சேர்ந்து சதாசிவன் நாயர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வேலுவை பார்த்ததும், நல்ல வேலை செஞ்ச, சரியான ஆளதான் கூட்டிட்டு வந்திருக்கிற அப்படின்னு பிரபாகரனை பாராட்ட ஆரம்பிச்சாரு சதாசிவன் நாயர். 3 பேரும் மார்த்தாண்டனை பார்க்கறதுக்காக அவ தங்கியிருந்த இடத்துக்கு போனாங்க. வேலுவை பார்த்ததுமே ஆள் கிடைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதும், எப்ப புறப்படலாம் அப்படின்னு கேட்டான் மார்த்தாண்டன். நீங்க சொல்லும் போது உடனே புறப்பட்டு போக வேண்டியதுதான். அப்படின்னா நாளைக்கே போகலாம் அப்படின்னு சொன்னான் மார்த்தாண்டன். வேலு இங்கவே இருக்கட்டும்னு சதாசிவன் நாயர் சொன்னாரு. அவன் வேறு வழியில ஓடிட்டா என்ன செய்யுதுன்ற பயம் அவனுக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. வேண்டாம், வேலு இப்ப போகட்டும், நாளைக்கு அவன் வந்தா போதும்னு சொன்னான் பிரபாகரன். இதை கேட்டதும், என்ன ஏதுன்னே தெரியாம, நாளைக்கு காலையில கட்டாயம் வந்து சேர்ந்துருவேன், அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காதுன்னு சொன்னான் வேலு. பிரபாகரன் அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணமும் இருந்துச்சு. வேலுவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டு போச்சுன்னா அதுக்கு காரணம் பிரபாகரன் தான்னு ஊர் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பயம் அவனுக்குள்ள இருந்ததாலதான் இப்ப அவன் போகட்டும், அவனா வரட்டும் அப்படின்னு நினைச்சான் பிரபாகரன். அப்போதைக்கு வேலு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். மறுநாள் சொன்னபடியே வேலு அங்க வந்து சேரவும்
4 பேருமா சேர்ந்து மலைக்கு புறப்பட்டாங்க. அதே சமயத்துல அன்னைக்கு பாலச்சந்திரன் வீட்டை விட்டு வெளியவே போகல. வீட்டுல அவருக்கு நிறையவே வேலை இருந்ததுதான் அதுக்கான காரணம். 2 கல்யாண ஆல்பத்தை ரெடி செய்ய வேண்டிய வேலை அவருக்கு இருந்துச்சு. அன்னைக்கு பகல் முழுக்க இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாரு பாலா. சாயந்தர நேரத்துல பாலா கோயிலுக்கு புறப்படவும் தேவயானி அன்னைக்கு அவர் கூட போகவே இல்லை. கோவில் நடையை திறந்து விளக்கேத்திட்டு பாலா வெளியே வந்தப்போ கை நிறைய பூக்களோட சௌமி அங்க கோவிலுக்கு வந்து சேர்ந்திருந்தா. கூடவே மாதவி அம்மாவும் வந்திருந்தாங்க. தான் கையில இருந்த பூக்குடைய கோவில் முன்னாடி வச்சா. அங்க வந்த எல்லாருமே சௌமியோட கால்களை வியப்பா பார்த்தாங்க. நொண்டி நொண்டி வந்த பொண்ணு இப்ப நடந்து வராளே அப்படின்னு ஆச்சரியம் தான் அவங்களுக்குள்ள அதிகமா இருந்துச்சு. இது எப்படி நடந்துச்சு? ஏதோ ஒரு அதிசயம் நடந்திருக்கு, இல்லனா இது சாத்தியமே இல்லைன்னு அவங்களுக்குள்ள பேசவும் ஆரம்பிச்சாங்க. பாலா இதை கவனிக்காம பூஜையை முடிச்சுட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாரு. சௌமி மாதவி தவிர மற்ற எல்லாருமே அங்க இருந்து புறப்பட்டும் போயிட்டாங்க. பாலா நடைய சாத்திட்டு வெளியே வரும்போது 2 பேரும் அவருக்காக காத்துட்டு இருந்தாங்க. சௌமியை பார்த்ததும் இப்ப எப்படி இருக்குது அப்படின்னு பாலா விசாரிக்க ஆரம்பிச்சாரு. எனக்கு ஒண்ணும் இல்லையே, நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சிரிச்சபடி அவ சொன்னா. ஆமா, அவளுக்கு இனி ஒண்ணுமே இல்லைன்னு மாதவியும் பின்பாட்டு பாடினா. அதோட இல்லாம எல்லாம் தம்புராட்டோட கைராசி தான் அப்படின்னு சொன்னா மாதவி. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு பாலா கேட்கவும், நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வைத்தியர்களும் ஜோசியர்களும் இவளை பார்த்துட்டு இனி ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு கை விரிச்சிட்டாங்க. நீங்க 2 பேரும் அங்க வந்த பிறகுதான் இவரோட வியாதியே குணமாச்சு. பாலா இதுக்கு எந்த பதிலும் சொல்லவே இல்லை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் நாங்க இங்க வந்தோம். சௌமி தயங்கபடி பேச ஆரம்பிச்சா. அது என்ன முக்கியமான விஷயம்? பாலா கேட்டாரு. நான் நாட்டியம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நாட்டியம் கத்துக்கிட்டு அடுத்த வருஷம் திருவிழா நடக்கும் போது தேவிக்கு முன்னாடி நான் நாட்டியம் ஆடணும். நான் நேர்ந்துகிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த அக்காட்ட சொல்லி உத்தரவு வாங்கி தர முடியுமா? பாலா வீட்டுக்கு போனதும் சௌமி கேட்ட விஷயத்த பத்தி அப்படியே தேவயானி கிட்ட சொல்லவும், பாலாவுக்கு இதுல சம்மதம்னா எனக்கும் சம்மதம்னு சொன்னா. இது அந்த பொண்ணோட ஆசை தானே, அதுவும் தேவிக்கு முன்னாடி ஆட விரும்புறா, அதனால நான் நிச்சயம் கத்துத்தரேன்னு சொன்னா தேவயானி. அடுத்த நாள் கோவிலுக்கு வந்து நடையை திறந்ததே தேவயானி தான். அன்னைக்கும் சௌமியும் மாதவியும் அங்க வந்திருந்தாங்க. தேவயானிய பார்த்ததும் அவளுக்கு நாட்டியம் கத்து கொடுக்கறதா தேவயானி வாக்களிச்சா. அதை கேட்டதும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச சௌமி, தேவி என் பிரார்த்தனைக்கு செவிசாச்சிட்டா அப்படின்னு சந்தோஷமா சொன்னா. தேவியோட சிலைக்கு கை குப்பி வணங்கவும் செஞ்சா. நாளையில இருந்து பயிற்சியை தொடங்கலாம் அப்படின்னு தேவயானி சௌமி கிட்ட சொல்லி அனுப்பினா. மறுநாள் பாலாவுக்கு வேலை இருந்ததால தேவயானி கூட வரல. அதுக்கு பதிலா தேவயானி மட்டும் வீட்டுல இருந்து கிளம்பி தனியா வந்துகிட்டு இருந்தா. இவ தனியா நடந்து போறத பல பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தவங்கல சதாசிவ நாயருடைய பையன் மாதவ குட்டியும் ஒருத்தன். அப்போ அவன் சாராய கடைக்கு வெளியில தான் இருந்தான். இவளை பார்த்துக்கிட்டு வாசு அப்படின்றவனை கூப்பிட்டான். நீ அந்த தம்புராட்டிக்கு பின்னாடியே போ, எனக்கு தெரிஞ்சு அவ ஆத்த கடந்து போக தான் போறா. போகும்போதும் சரி வரும்போதும் சரி நீயும் அவ இருக்கக்கூடிய படகுலே தான் இருக்கணும். திரும்ப வரும்போது என்ன செய்யணும்னு உனக்கே தெரியும்னு வாசுகிட்ட சொல்லி அனுப்பினா மாதவன் குட்டி. மாதவன் குட்டி சொன்ன விஷயம் வாசுவுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. தேவியானோட பின்னாடியே அவனும் நடந்து போக ஆரம்பிச்சான். அவ படகுல ஏறி உட்கார்ந்ததும் அவ கூட படகுல ஏறதுக்கு அவனுக்கு பயமா இருந்துச்சு. கரையிலேயே நின்னுட்டான். தேவியானி மட்டும் படகுல தனியா ஏறி உட்காந்து படகை செலுத்த ஆரம்பிச்சா. அக்கறைக்கும் போனா. நேரா அவ சௌமியோட வீட்டுக்கு வந்தா. அங்க சௌமி அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. தேவயானிய பார்த்ததும், அக்கா நீங்க எப்போ வருவீங்கன்னு நான் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தேன்னு தேவயானிய கட்டி பிடிச்சுக்கிட்டா. சரி வாங்க நம்ம அறைக்கு போகலாம் அப்படின்னு அவளை கூட்டிக்கிட்டு தான் அறைக்குள்ள போனா. வீட்டுல அப்பா இல்லையா அப்படின்னு கேட்டா தேவயானி. அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அப்படின்னு அவ அறைக்குள்ள அழைச்சிட்டு போகும்போதே மறுபக்கம் யாரோ ஓடி வர்றத பார்த்தா. அத்தியாயம் 34. யாரோ அந்த பக்கமா ஓடுறாங்களே சௌமணி சொன்னா. உனக்கு அப்படி தோணிருக்கும் அப்படின்னு சொன்னா தேவயானி. ஒருவேளை அப்பாவை தேடி வந்த நபரா இருக்கலாம். அப்பா வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சிடும், வந்தவங்க திரும்பியும் போயிருக்கலான்னு சௌமியோடைய அம்மா சொன்னாங்க. அதுக்குள்ள மாதவி காஃபியும் பலகாரமும் கொண்டு வந்து வச்சா. அதை குடிச்சிட்டு என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டா தேவயானி. சௌமணி ரொம்ப நாள் பயிற்சி பெற்ற மாதிரி காலில் சலங்கியை கட்டிக்கிட்டா. நாட்டியம் ஆரம்பமாச்சு. தேவயானி சொல்லி கொடுக்க அதை சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு சௌமணி ஆட ஆரம்பிச்சா. ஒரு தேர்ந்த நாட்டியக்காரி மாதிரியே ஆடவும் ஆரம்பிச்சிட்டா. பரவாயில்லையே, நீ ரொம்ப விரைவாவே கத்துக்கிட்டேயே தேவயானி பாராட்டினா. சுமார் 3/4 மணி நேரம் பயிற்சி நடந்துச்சு.
அது நடந்துட்டு இருக்கும் போதே நீலகண்ட நம்பூதிரியும் அங்க வந்துட்டாரு. தான் பொண்ணோட நாட்டியத்தை பார்த்து அவர் பிரமிச்சு போயிட்டாரு. முடமா இருந்த பொண்ணு இப்படி ஆடிட்டு இருக்கா அப்படின்ற வியப்பு அவர்கிட்ட பலமா தெரிஞ்சுது. அவருடைய கண்களை அவராலேயே நம்ப முடியல. நீ இங்கேயே நாட்டியம் ஆடினா போதும், கோவிலுக்கு வந்து தேவி முன்னாடியெல்லாம் ஆட வேண்டிய அவசியம் இல்லை, தேவயானி சொன்னா. நீலகண்ட நம்பூதிரிக்கு தான் பொண்ணோட எண்ணம் புரிஞ்சுது. இந்த விஷயத்த அவசரப்பட்டு சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு தேவயானி தன்னைத்தானே கடிஞ்சுக்கிட்டா. அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பினா. வெளியே இருட்ட ஆரம்பிச்சுடுதே. சௌமி கேட்டா. நான் புறப்புறேன்னு சொல்லவும் நீலகண்ட நம்பூதிரியும் ஆற்றங்கரை வரைக்கும் கூடவே வந்தாரு. தேவயானி படகுல ஏறினா. அதே சமயம் தண்ணீர்ல மூழ்கி இருந்த வாசு படகுக்கு முன்புறம் தான் மூக்க மட்டும் வெளியே தெரியும்படி வச்சுக்கிட்டான். படகை ஒரு கையால பிடிச்சுக்கிட்டான். படகை தேவயானி ஆத்துல செலுத்த ஆரம்பிச்சா. ஆத்துக்கு நடுவே வந்ததும் அதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த வாசு படகை ஆற்றுக்குள்ள இழுக்க முயற்சி பண்ணா. படகுல உட்காந்துருந்த தேவயானிக்கு நடக்கிற விஷயம் என்னன்னு புரிய ஆரம்பிச்சது. தான் கையில வச்சிருந்த துடுப்போட வாசு மறைஞ்சிருந்த அந்த இடத்துக்கு வந்து துடுப்பால படகை நீருக்குள்ள அமைக்கினா. அவனால மூச்சு விடவே முடியல. இருந்தாலும் அவன் படகோட பிடியை மட்டும் விட்ட மாதிரியே தெரியல. படகு தடுமாற ஆரம்பிச்சது. எப்படியாவது தான் பிழைக்கணும் அப்படின்னு மூச்சு விட திணற ஆரம்பிச்சு மேல வர பார்த்தான். ஆனா தேவயானி படகை பலமா அழுத்தினதால அவனால மேல வர முடியல. அவனோட சுவாச பைக்குள்ள தண்ணீர் புக ஆரம்பிச்சது. படகுல இருந்து அவனோட கைகள் தானா விடுபட ஆரம்பிச்சது. தத்தளிச்சுக்கிட்டு இருந்த அவன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள மூழ்கியும் போனா. எதுவுமே தெரியாத மாதிரி தேவயானி படகை துடுப்பு போட்டு கரைக்கு வந்து சேர்ந்தா. தேவயானி வீட்டுக்கு வந்தப்போ சாரதா துளசி மாடத்துல விளக்கேத்திக்கிட்டு இருந்தா. அவகிட்ட தேவயானி நடந்த சம்பவத்தை விவரமா சொன்னா. அதே சமயம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் பாலா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. குளிச்சு முடிச்ச பிறகு சாப்பிட்டுட்டு பாலா நேரா டாக்டர் ரூம் போயிட்டாரு. படுக்கை அறையில படுத்தபடி தேவயானி ஏதோ ஒரு யோசனையில இருந்தா. அப்போ ஜன்னல் திறந்து இருந்தது. குளிர்காற்று அது வழியா வீசிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வெளிப்பக்கத்துல இருந்து யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. தேவயானி தேவயானி. சத்தம் கேட்டதும் படுக்கை விட்டு இருந்த தேவயானி ஜன்னல் கிட்ட வந்தா. நான் தேவப்பிரியா, வெளியில இருந்தவ சொன்னா. கோவில் சிலைகள்ல அவளும் ஒருத்தி. அது தெரிஞ்சுக்கிட்டதும் என்ன அப்படின்னு கேட்டா. இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், இல்லனா நம்ம கதி அதோ கதிதான் அப்படின்னு சொன்ன தேவப்பிரியா. விவரமா கொஞ்சம் சொல்றியா? இரவுல அந்த கந்தர்வன் வெளியே வந்து கன்னி பெண்களை சூறையாடிட்டு இருக்க விஷயத்த பத்தி தேவயானி கிட்ட விவரமா சொன்னா தேவப்பிரியா. அதை பயத்தோட கேட்டுக்கிட்டு இருந்த தேவயானி. அவனுடைய சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு பெண்ணை இன்னைக்கு அழைச்சிட்டு வருவாங்க அந்த மாந்திரிகர்கள். அவனுக்கு ஏற்கனவே பலமான சக்தி கிடைச்சிருச்சு அப்படின்னு தேவப்பிரியா சொல்லவும், நாம என்ன செய்யணும்னு சொல்ல. இன்னைக்கு எப்படியாவது அவனுடைய முயற்சியை முறியடிச்சே ஆகணும். நீ யோசனை செஞ்சு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடி, நாங்க எல்லாருமே உன் கூட இருக்கோம் அப்படின்னு சொன்னா தேவப்பிரியா. இன்னைக்கு நான் அங்க வரேன், நீ என் கூட இருக்கணும் தேவயானி சொல்லவும் தேவப்பிரியா அங்க இருந்து மறைஞ்சு போனா. பாலா தான் வேலைகளை முடிச்சுக்கிட்டு வெளியே வந்தப்போ மணி 10. வந்ததும் படுக்கையில விழுந்து அப்படியே தூங்கியும் போனாரு. பாலா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனதும் சாரதாவை அழைச்சுக்கிட்டு தேவயானி கோவிலுக்கு வந்தா. அவங்களுடைய நடையில ஒரு வேகம் தெரிஞ்சது. கோவிலுக்குள்ள நுழைஞ்சி மொத்த சிலைகளுக்கும் என்ன திட்டம் அப்படின்றதையும் என்னென்ன செய்யணுன்றதையும் தேவயானி கட்டளையிட்டா. அந்த சமயத்துல பவத்ரதனும் விக்ரமனும் வேற ஒரு பொண்ணை அழைச்சுக்கிட்டு அங்க வந்து சேர்ந்தாங்க. நிலா வெளிச்சத்துல அவங்கள தேவயானியும் மத்தவங்களும் பார்த்தாங்க. அந்த பெண்ணை கந்தர்வன் கோயிலுக்கு முன்னாடி உட்கார வச்சிட்ட பிறகு 2 பேரும் கொஞ்சம் தூரத்துல இருந்த பால மரத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிட்டாங்க. சில நிமிடங்கள்ல கந்தர்வன் அங்க தோன்றினான். அவன் அந்த பெண்ணை நெருங்கும் போது சிலைகள் எல்லாம் யட்சிகளாக மாறி கந்தர்வனை சுத்தி வளைச்சாங்க. அவன் மெதுவா பின் வாங்கினான். யட்சிகள் அவன் மேல பாஞ்சாங்க. அவன் கோவிலுக்கு முன்னாடி வேகமா வந்து நின்னான். இத பவத்ரதனும் விக்ரமனும் பார்த்தாங்க. அவங்களும் வெளிப்பட்டு வேகமா வந்து நின்னாங்க. தேவயானியும் அவங்கள பார்த்தா. தேவயானி அவங்கள பார்த்ததும் 2 பேரும் ஒரே குரல்ல இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. பார்க்கலாம் யார் ஆட்டம் முடிஞ்சதுன்னு இன்னைக்கு பார்த்தலான்னு சொன்ன தேவயானி. சொன்னவ மெதுவா வளரவும் ஆரம்பிச்சா. அதை பார்த்த விக்ரம தான் கைகள் 2ஐயும் மேல தூக்க ஒரு கையால தேவயானி அவளோட கைகள் 2ஐயும் பிடிச்சுக்கிட்டா. அதே நேரத்துல பவத்ரதன் ஸ்தம்பன மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க இன்னொரு கையால தேவயானி அவன் கழுத்தை பிடிச்சுக்கிட்டா. அவளோட 2 கைகளும் வளர்ந்துச்சு. அவங்க கழுத்தை நெரிக்கவும் ஆரம்பிச்சுது. அவளுடைய உடல் வளர வளர பால மரத்து உயரத்துக்கு வளர்ந்து நின்னா தேவயானி. 2 பேர் உடல்களும் வெவ்வேறு இடத்துல தூக்கியும் வீசினா. அவங்க 2 பேரும் பிணமா போய் கீழே விழுந்தாங்க. கோவிலுக்கு முன்னாடி கந்தர்வனை கண்ட தேவி உள்ள இருந்து வெளியே வந்து நின்னா. தேவியை பார்த்தாவன் தன் சக்தியை பிரயோகிக்க வளர ஆரம்பிச்சான். உடனே தேவி தான் சூலாயுதத்தை அவன் மேல எரிஞ்சா.
சூலாயுதம் ஆகாயத்துல பறந்துச்சு, கந்தர்வனை தாக்குச்சு, அப்படியே அவனையும் ஆகாயத்துக்கு கொண்டு போச்சு. பிறகு அவன் உயிரற்ற பிணமா மேல இருந்து கீழே விழுந்தான். தேவயானி அங்க வந்து தேவியை கை கூப்பி வணங்க அவளை தேவி தன் கையை உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணா. அதன் பின் தேவி கோயிலுக்குள்ள போய் ஐக்கியமாயிட்டா. தேவயானி எல்லா யட்சிகளையும் பார்த்து இனி நீங்க போகலாம் அப்படின்னு உத்தரவு கொடுக்க அவங்க அங்கிருந்து அகன்று போனாங்க. பிறகு சாரதாவை அழைச்ச தேவயானி, நீ முதல்ல வீட்டுக்கு போ, பின்னாடி நான் வரேன்னு சொன்னவ கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் வளர ஆரம்பிச்சா. அத்தியாயம் 35. முன்ன போலவே பாலமரத்தோட உயரத்துக்கு வளர்ந்துன தேவயானி நேரா வந்தது ஜானட் இருந்த ஹாஸ்டலுக்கு தான். அப்போ மணி சரியா விடியற்கால 3:30. ஜானட் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தா. கதவை யாரோ பலமா தட்டுற சத்தம் கேட்கவும் திடுக்கிட்டு எழுந்தா. மனசுல பலவிதமான யோசனைகளும் பயமும் இருந்துச்சு. அந்த பயத்தோட தான் கதவையும் திறந்தா. அந்த அறைக்கு வெளியில சரியான வெளிச்சம் இல்லாததாலையும் தூக்க கலக்கத்தினாலையும் ஜானட்டுக்கு வெளியே யார் நிக்கிறாங்கன்னு தெரியல. யாரும் கண்களுக்கு புலப்படலன்னு தெரிஞ்சதும் யார் அது அப்படின்னு குரலை எழுப்பி கேட்டா ஜானட். ராஜிக்கு உடம்பு சரியில்லை, உங்களை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிச்சு வெளியில இருந்த உருவம். இந்த நேரத்துல வந்து என்கிட்ட சொன்னா நான் என்ன செய்ய முடியும்? அவளை போய் நல்லா தூங்க சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். இல்ல நீ வரணும் அப்படின்னு சொல்லியபடி கையை நீட்டி ஜெயண்டோட கழுத்தை பிடிச்சது. அந்த உருவம் வெளியில இருந்தது தேவயானி தான். அப்பதான் ஜெயனட் தேவயானிய பார்த்ததும் ஐயோ நீயா அப்படின்னு பெருங்குரல் எடுத்து சத்தம் போட்டா. சத்தம் போடாத, சத்தம் போட்டினா நாக்க பிடுங்கி வெளியில எரிஞ்சிருவேன். சொல்லியபடியே தான் பிடியை இருக்க ஆரம்பிச்சா. அவளோட கண்கள் பிதுங்க ஆரம்பிச்சது. நாக்கு வெளியே வந்துச்சு. வெளியில தெரிஞ்ச நாக்க தேவயானி பிடிச்சு இழுத்தா. பிறகு அவளை இழுத்துக்கிட்டு அங்கிருந்து நேரா பாலமரத்துக்கு அடியில வந்து நின்னா தேவயானி. மறுபடியும் பாலமரத்தோட உயரத்துக்கு வளர்ந்து நின்னா. ஏற்கனவே பயந்து நடுகிட்டு இருந்த ஜானட் மேலும் பயந்து போனா. பயத்திலேயே அவளோட உயிரும் பிரிஞ்சுது. அந்த பிணத்தை பாலமரக்கலையில தேவயானி தொங்க விட்டா. நீ அந்த பொண்ணு கொண்டு தொங்க விட்டதுக்கு இதுதான் பரிகாரம், இதுதான் தண்டனை. தேவயானியோட வாய் முணுமுணுக்கவும் செஞ்சது. வந்த வேலை முடிஞ்சதும் தேவயானி பழைய ரூபத்துக்கு திரும்பி வந்தா. இந்த சம்பவங்கள் ஒரே ராத்திரில நடந்து முடியவும் மறுநாள் காலையில ஒட்டுமொத்த ஊரும் இதை பத்தி தான் விரிவா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேசிக்கிட்டது சுஜிதா தான் கொன்னவங்களை பழி வாங்கிட்டா. அதே சமயம் மார்த்தாண்டனும் பிரபாகரனும் கஞ்சாவேலுவோட மலைக்கு வந்தாங்க. அன்னைக்கு இரவு அங்கேயே தங்கி இருந்தாங்க. மறுநாள் அமாவாசை நிறைஞ்ச நாள் அது. அவங்க 3 பேரும் மலையில இருந்த கல்லறைக்கு வந்தாங்க. கூடவே உதவிக்குன்னு பிரபாகரனையும் அவங்க கூட ஒருத்தனையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. மார்த்தாண்ட நீங்க 2 பேரும் இங்கே இருங்கன்னு பிரபாகரனையும் அவன் கூட வந்தவனையும் சொல்லி அனுப்பிட்டாங்க. அன்னைக்கு இரவு 12 மணி இருக்கும். கஞ்சாவேலு நல்ல போதையில இருந்தான். மார்த்தாண்ட அவனை மெதுவா கல்லறைக்கு பக்கத்துல வந்து உட்கார வச்சான். கல்லறை பெட்டியை திறந்தான். உள்ள கொஞ்சம் சாராயம் இருக்கு, அதை எடு அப்படின்னு வேலுகிட்ட சொல்லவும் மார்த்தாண்ட இட்ட கட்டளைய கீழே குனிஞ்சபடி செஞ்சான். அந்த சமயத்துல அவனுடைய கழுத்து தெளிவா அவன் கண்ணுக்கு தெரியவும் அப்படியே அந்த கழுத்தை வெட்டவும் செஞ்சான் மந்திரவாதி. வேலுவோட ரத்தம் பெட்டிக்குள்ள கொட்ட ஆரம்பிச்சது. அது எலும்புக்குள்ள வாயில விழவும் அது மெதுவா எழுந்து கஞ்சாவேலுவை உள்ள இழுத்துக்குச்சு. கீழே காத்துக்கிட்டு இருந்த பிரபாகரனும் அவன் கூட வந்தனும் பொறுமையை இழந்துட்டாங்க. நேரம் அதிகமாகிட்ட காரணத்தினால மேல போய் அப்படி என்னதான் பண்றாங்கன்னு பாக்கலான்னு முடிவும் பண்ணாங்க. அவங்க அங்கிருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணும் போது மேல இருந்து கீழே யாரோ வர மாதிரி தெரிஞ்சுது. அதுல ஒருத்தன் மார்த்தாண்டன், இன்னொருத்தன் கஞ்சாவேலு. தன் கையில வச்சிருந்த பந்தத்தோட வெளிச்சத்துல பிரபாகரன் கஞ்சாவேலுவோட முகத்தை பார்த்தான். அவன் வாயில ரத்தம் தெரிஞ்சது. அவன் தன் கையால ரத்தத்தை தொடச்சு விட்டுக்கிட்டே வந்தான். இது யாருன்னு தெரியுமா? மார்த்தாண்டன் கேட்டான். இது வேலு, தெரியாதா எனக்கு? இல்ல, இது என் தாத்தா அப்படின்னு சொன்னான் மார்த்தாண்டன். பிரபாகரனால இதை நம்பவே முடியல. நீ ஏதாவது வித்தையை காட்டு, அப்பதான் இவன் நம்புவான். உடனே கஞ்சாவேலு உருவத்துல இருந்த அந்த பிணம் ஒரு பெரிய பாறாங்கல்ல அனாயாசமா தூக்கி வீசவும் அது சுக்குநூறா உடைஞ்சது. இதை பார்த்த மற்ற 2 பேரும் நடுங்கியே போயிட்டாங்க. அங்கிருந்து புறப்பட்ட 4 பேரும் விடியற் காலையில சதாசிவன் நாயரோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்த நாயர் மறுநாள் அவருடைய லட்சியம் நிறைவேற போகுது அப்படின்னு சந்தோஷப்பட ஆரம்பிச்சாரு. மறுநாள் காலையிலேயே தனக்கு ஒரு முக்கியமான புகைப்பட வேலை இருக்கிறதுனால பாலச்சந்திரன் வெளியே கிளம்பி போயிட்டாரு. தேவயானி கோவிலுக்கு வந்தா. வழக்கம் போல விளக்கை ஏற்றினா. அங்கிருந்து எல்லாருக்கும் பிரசாதமும் கொடுத்தா. நடைய சாத்த முயற்சி பண்ணப்போ அங்க 4-5 பேர் வந்தாங்க. அவங்க எல்லாருமே சதாசிவன் நாயருடைய ஆட்கள் தான். எப்படியாவது தேவயானிய கோயிலையே அதிக நேரம் இருக்க வைக்கணும் அப்படின்றது அவனுடைய எண்ணம். அவங்களுக்கு பிரசாதத்தை கொடுத்து தாமதிக்காம தேவயானி
வீட்டுக்கு புறப்பட முயற்சி பண்ணா. அன்னைக்கு துர்காஷ்டமி நாள். இரவு 3வது ஜாமத்துல தேவி குளத்துல நீராட போவா. அந்த சமயத்துல எல்லா பரிவாரங்களும் கூட இருந்தாகணும். தேவியானி வீட்டை அடைஞ்ச 1/2 மணி நேரத்துக்கு பிறகு பாலச்சந்திரன் அங்க வந்து சேர்ந்தாரு. கோவிலுக்கு போக வேண்டிய நேரத்துல சரியா எழுந்த தேவியானி பாலச்சந்திரனை ஆழ்ந்து தூங்கவும் வச்சுட்டா. தான் கூட சாரதாவை அழைச்சுக்கிட்டு தேவியானி கோயிலுக்கு வந்து சேர்ந்தா. இவங்க அங்க வந்து சேர்ந்தப்போ தேவியோட பரிவாரங்கள்லாம் தயாரா இருந்துச்சு. தேவியானி உற்று பார்த்தா. தேவி பார்த்ததுக்கான காரணம் தேவியானிக்கு சுத்தமா புரியல. தேவி குளத்துல குளிச்சு முடிச்ச பிறகு பரிவாரங்கள் அவங்க இருப்பிடத்துக்கு திரும்ப ஆரம்பிச்சாங்க. தேவியானியும் சாரதா மட்டும் அங்கேயே இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் கஞ்சாவேலு படி இறங்கி வந்தான். கையில பெரிய பாறாங்களை தூக்கிட்டு வந்து நின்னா. அந்த கல்லை தேவியானியை நோக்கி வீசினா. தன்னை நோக்கி வரக்கூடிய கல்லை தட்டி விட்டா தேவியானி. அது வேற பக்கம் போய் விழுந்துச்சு. அதே சமயத்துல தான் எதிரியை சமாளிக்கிறதுக்காக உயரமா வளர்ந்து நிற்க ஆரம்பிச்சா. வளர்ந்து நின்ன தேவியானி தன்னுடைய ஒரு கையால அவனை தூக்கி ஆற்று பக்கம் வீசினா. பலமா வந்து தண்ணியில விழுந்ததும் அவன் உடல்ல இருந்த சக்தியும் போச்சு, கூடவே உயிரும் போயிருச்சு. மறுநாள் நாட்டியம் சொல்லி தரதுக்காக தேவியானி சௌமி வீட்டுக்கு வந்தா. பயிற்சியை முடிச்சுட்டு மறுபடியும் படகுல திரும்பி போகும்போது சுமார் 15 பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் படகுல ஏறின பிறகு வேற ஒரு நபர் படகை செலுத்தினா. ஆத்துல பயங்கரமான நீரோட்டம். இதனால படகு தத்தளிக்க ஆரம்பிச்சது. பாதி தூரம் வந்தப்போ கவிழ்ந்தும் போச்சு. அந்த கும்பல்ல 2 குழந்தைகளும் இருந்தாங்க. தேவியானி ஆற்றுல விழுந்துட்டா. தனியால கஷ்டப்பட்டு படகை நிமிர்த்தினா. மெதுவா ஒவ்வொருத்தரையா காப்பாத்த ஆரம்பிச்சா. எல்லாரும் படகுல ஏறிட்டாங்க அப்படின்னு ஒருத்தன் குரல் கொடுக்க, ஆனா தேவியானி மட்டும் படகுல ஏறவே இல்லை. அப்படியே தண்ணீர்ல மூழ்கியும் போனா. நிமிஷங்கள் 1 மணி நேரமா ஆச்சு. பலமான குரல் எழுப்பியும் அவ எங்க இருக்கானே தெரியல. விஷயம் ஊர் பூராவும் பரவ ஆரம்பிச்சது. ஊர் மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து ஆற்றுல அங்க இங்கன்னு தேட ஆரம்பிச்சாங்க. நீலகண்ட நம்பூதிரியும் நல்ல நீச்சல் தெரிஞ்ச ஆட்களை கூட்டிட்டு வந்து ஆற்றுல தேடி பார்த்தாரு. ஆனா தேவியானிய கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. அவ உடலும் கிடைக்கல. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அடுத்த 15 நாளைக்கு பாலச்சந்திரன் கோவில் பக்கம் வரவே இல்லை. 17வது நாள் அவன் நடையை திறக்கும் போது தேவியை தரிசிக்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. பூஜையை நிதானமா செஞ்ச பாலா பிறகு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாரு. கோவிலை சாத்திய பிறகு இல்லத்தை நோக்கி திரும்பி வந்தாரு பாலா. அப்போ பாலமரத்து பக்கம் பார்வை திருப்பினாரு. அங்க தேவியானி நின்றுட்டு இருந்தா. அவளை பார்த்த பாலா எல்லாத்தையும் மறந்து அவளை நோக்கி ஓடினாரு. கிட்ட போனதும் நில்லுங்க அப்படின்னு சொன்னா. அவ நின்னாரு. பாலா, என்னை மன்னிக்கணும். இங்க என்னோட மனித ஜென்மம் முடிஞ்சு போச்சு. நான் என்னோட இடத்துக்கு போக போறேன். ஒரு காலத்துல அந்த சிலைகள்ல நானும் ஒரு சிலையா தான் இருந்தேன். பௌர்ணமி இரவுல நான் தேவிக்கு முன்னாடி நாட்டியம் ஆடுவேன். இதை சொன்னப்போ அவருடைய கண்கள்ல நீர் வழிய ஆரம்பிச்சது. பிறகு தொடர்ந்து பேச ஆரம்பிச்சா. ஒரு தடவை விக்ர நம்பூதிரியோட தாத்தா என்ன இந்த பால மரத்துல ஆணியால ஆவாகனம் செஞ்சு அடிச்சு விட்டுட்டாரு. ஏதோ எதிர்பாராத நேரத்துல எனக்கு விடுதலை கிடைச்சது. சுஜிதாவோட மரணத்தால சுஜிதாவோட உருவத்தை நான் அடைஞ்சேன். பிறகு என்னோட உருவத்துக்கு நான் மாறினேன். இப்போ நான் ஆற்றுல விழுந்து காணாம போனதுக்கு காரணம் பாலாவை மக்கள் சந்தேகப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான். தேவியானி எல்லாத்தையும் சொல்லி முடிக்கவும் பாலாவோட கண்கள்ல நீர் வழிஞ்சு வந்துகிட்டு இருந்தது. அவ பாலாவை நெருங்கி தன் கைகளால கண்ணீரை தொடச்சு விட்டா. இதனால பாலா மேலும் கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்னால போகாம இருக்கவே முடியாது பாலா. நான் இந்திர சபையில இருந்தாகணும். நான் சொல்றத பாலா கேட்கணும். தேவியானி சொல்லவும், சொல்லு கேட்கறேன். என் தலையில கடைசியா ஒரு முறை முத்தமிடுங்க அப்படின்னு அவ கேட்டா. பாலச்சந்திரன் அப்படியே செஞ்சாரு. பிறகு அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு உச்சி முகர்ந்தாரு. அவளுடைய உடம்புல இருந்து நறுமணம் வீச ஆரம்பிச்சது. அப்போ தேவியானி மறுபடியும் பேசினா. பாலா, சௌமியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அவ உங்களுக்கு நல்ல மனைவியா இருப்பா. தேவியானி சொன்ன இந்த விஷயத்துக்கு பாலா எந்த பதிலும் சொல்லவே இல்லை. தேவியானிய அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரு. பிறகு அவ மெதுவா உயர்ந்து ஒரு வெண்புறாவா மாறி மேல் நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. கோவில் இருந்த 8 சிலைகள் எல்லாமே சோகமா அழுற மாதிரியே சப்தம் கேட்க ஆரம்பிச்சது. வேதனையில துடிச்ச பாலா அங்கிருந்து வருத்தப்பட்டு நடந்து இல்லத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அவர் இல்லத்துக்கு வந்து சேர்ந்தப்போ சாரதாவும் அங்க இல்ல. அவளுடைய இருப்பிடத்துக்கு அவ போய் சேர்ந்துட்டா. வீட்டுல நிரந்தரமா ஒரு இருள் பரவி இருந்துச்சு. எங்க ஒண்ணு சப்தம். வீட்டுல எங்க இருந்தோ தேவியானி சொல்ற மாதிரியே ஒரு குரல். பாலா, சௌமியை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவ ரொம்ப நல்ல பெண். இந்த வார்த்தைகள் மட்டும் பாலாவோட காதுல எதிரொலிக்க ஆரம்பிச்சது. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு புதிய நாவலை சந்திக்கலாம். பை கைஸ்.